ஸ்ரீ அருணாச்சலம் ஸ்ரீ அருணாச்சலம். இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துடைய 2வது அத்தியாயம் சாதனா பாதம். முதல் அத்தியாயம் பார்த்தோம் சமாதி பாதம், அதாவது சமாதி நிலை வரைக்கும் எப்படி உயர்றது அப்படின்னு அது முதல்ல சொல்லியிருந்தார். இப்போது அதுக்கான சாதனைகள் ஆன்மீக சாதனை என்ன செய்யணுங்கிற மாதிரி இந்த பாதம் இந்த சாப்டர் அமைஞ்சிருக்கு. இப்போது ரொம்ப உத்தம அதிகாரிகள், உயர்ந்த அதிகாரிகள், நல்ல விவேகம் வைராக்கியம்லாம் கொண்ட உத்தம அதிகாரிகளுக்கு, அந்த சித்த ஏகாகிரதம் உள்ள அதிகாரிகளுக்கு முதல் சாப்டர் சமாதி பாதம். அது விளங்கலையே, அதெல்லாம் நமக்கு முடியுமா அப்படின்னு மறைக்கிறவங்களுக்காக, மந்த அதிகாரிகளுக்காக, அதாவது நம்மை போன்ற மந்த அதிகாரிகளுக்காக அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார்னு சொல்லி சதாசிவபிரமேந்திர சொன்னார் சாதனா பாதம். ஸோ என்ன சொன்னார்? மந்த அதிகாரிகளுக்காக, அப்படி உங்களுக்கு சித்த ஏகாகிரதம்னா ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் கிரியாயோகத்தை முதல்ல பழக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார். கிரியாயோகம்னா என்னது அப்படின்னு கேட்டால் தபஹா ஸ்வாத்தியாயா ஈஸ்வர பிரணிதானாச்ச. தபஸ்சரியம், புலன்களையும் மனதையும் அது போன போக்கிலே விடாமல் அதை வசமாக நம் வசம் வைத்துக்கொண்டு சாதனை பழகுவது தபஸ்சரியம். சுவாத்தியாயம்னா குருநாதர் உபதேசித்த அந்த பிரணவ மந்திரத்தை ஜபம் செய்து அதை தியானித்தல், அல்லது சுவாத்தியாயம் சொன்னால் உயர்ந்த நூல்களை வாசித்து அதனை பற்றி சிந்தித்தல், இல்லை சுவாத்தியாயம் சொன்னார். அப்புறம் ஈஸ்வர பிரணிதானா அப்படின்னு அர்த்தம், ஈஸ்வரனை, அந்த ஈசனை வணங்குதல், அவனையே ஆசிரித்து அவனை பணிதல், சரண் புகுதல். இப்படி செய்து வந்தா என்ன சொன்னார்னா, மனசுல உள்ள கிளேஷங்கள்லாம் நீங்கி சித்த ஏகாகிரதம் அமைந்து சமாதி நிலைக்கு உயர முடியும் அப்படின்னு சொன்னார். இந்த கிரியாயோகத்தை பழகுனா இதெல்லாம் நடக்கும்னு சொன்னார். அது என்ன கிளேஷங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால் அது 5 வகையாக இருக்குன்னு சொன்னார். மனதில் ஏற்படுற கிளேஷங்கள்னா மனசில் துக்கத்தை கொடுக்கறது, மனதை அழிக்கழித்து மனதிலே துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் 5ன்னு சொன்னார். என்னன்னு கேட்டால் முதல்ல அஜ்ஞானம், அங்கே தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அஜ்ஞானம் அர்த்தம் சரியான புரிந்துணர்வு இல்லாமல், நம்மை பற்றி, உலகத்தை பற்றி, ஆண்டவனை பற்றி அஜ்ஞானம் சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அது மாத்திரம் அஜ்ஞானம் என்ன சொன்னார், அவர் எப்படி டிஃபைன் பண்ணார்னு கேட்டால், இந்த அசத்தான சாரமில்லாத துக்ககரமான உலகத்தில் ஏதோ சாரம் இருக்கு, ஆனந்தம் இருக்குன்னு மயங்குவது தான் அஜ்ஞானம்னு சொன்னார். நம்ம படித்தோம், அதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்ல. அஜ்ஞானம் அதுதான் பிரசவ பூமி, அதுலேருந்து மற்ற கிளேஷங்கள்லாம் வருது. என்னென்ன கிளேஷம்? அஸ்மிதா. அஸ்மிதான்னு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், புருஷன் தான், புருஷன் நம்முடைய உண்மையான ஸ்வரூபம், அது அசைவற்றது, பந்தம் இல்லாதது, எதனாலும் கலங்கம் அடையாதது. ஆனால் அது என்ன ஆயிடுது, புத்தி தத்துவத்தோட ஒன்றாக இணைந்து புத்தி ஆட ஆட விருத்திகள் என்னத்தோம், அதாவது அந்த அந்த என்ன சொல்றது, புத்தியில் ஏற்படுற பரிணாமங்களோட சேர்ந்து கொண்டு இந்த புருஷனும் அலைக்கழிகிற மாதிரி ஒன்று மண்ணா ஆயிடுறது தான் அஸ்மிதான்னு சொன்னார். அப்போ என்ன ஆயிடுது, இந்த மனதில் ஏற்படுற உணர்வு என்னுடைய உணர்வு, நான் எனக்கு தான் ஏற்படுது. புத்தியில் ஏற்படுற நினைவுகள் எனக்கு தான் ஏற்படுது, அந்த சிந்தனைகள்லாம். ஆனால் மன புத்தி வேற, நான் வேறங்கிற அந்த அறிவு விவேகம் இல்லாமல் அது நான் தாங்கிற மாதிரி, அதுதான் அஸ்மிதான்னு சொன்னேன். அதை பற்றி இன்னும் விடுவை பார்க்க போகிறோம் நீங்கள். அப்புறம் ராகத்வேஷம். ராகம் அர்த்தம் அந்த இன்பம் அனுபவிக்கணுங்கிற ஒரு வேட்கை. ஏன்னா ஏற்கனவே அனுபவிச்ச இன்பத்தோடைய ஒரு ஞாபகம் இருக்கிறதுனால அதை போல இன்னும் அனுபவிக்கணும் வந்து ராகம், டிசைர். துவேஷம், துன்பம் எனக்கு வேண்டவே வேண்டாம், துன்பத்தை யாராவது கொடுத்தா அவங்கள இல்லாமல் பண்ணிடணும், அவங்க மேலே துவேஷம். ஸோ ராகத்வேஷம், இதெல்லாம் கிளேஷங்கள்னு சொன்னார். நான் எதுக்காக திரும்ப சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு வாட்டி ரீகேப் பண்ணுறதுக்காக தான். அப்புறம் அபினிவேஷங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்குங்கிறார். அபினிவேஷன் எடுத்தோம், நான் இந்த உடல் நினைத்து கொண்டு ஐயோ நான் இறந்து போயிடுவேணுங்கிற பயம், அச்சம். ஆனால் நம்ம உடல் கிடையாது, நாம் அந்த ஆன்மஸ்வரூபம், அதை மறந்துட்டு நாம் இந்த உடல் நினைச்சுண்டு
இது அழிஞ்சு போயிடுமோங்கிற ஒரு பயம் இருக்கே, அதுதான் அபினிவேஷன் சொல்ல. அது பெரிய பெரிய அறிஞர்கள் மகாத்மாக்கள் கூட இருக்கு அப்படிங்கிறது. அது ரொம்ப டீப் ரூட்டட். எல்லா ஜந்துக்களுக்கும் இருக்கு அந்த அபினிவேஷன். இதை எப்படி போக்குறது, என்ன செய்யறதுன்னு கேட்டா, இந்த கிரியாயோகம் பழகினா இந்த கிளேஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சிதிலம் அடைஞ்சிடும். ஸோ இந்த மனதை இந்த புருஷ தியானத்துல, அதாவது இந்த பிரகிருதி வேற புருஷன் வேறன்னு விவேகத்தினால ஆய்ந்து புருஷன்கிற இந்த ஸ்வரூபத்திலேயே நான் தியானம் பண்ணேன்னு சொன்னா என்ன ஆயிடும், இந்த கிளேஷங்கள்லாம் நாசமாயிடும். சித்தம்னு அர்த்தம், அந்த மனமே நாசமான பிறகு இந்த மனதை ஆதாரமாக கொண்டிருக்க இந்த கிளேஷங்கள்லாம் நாசமாயிடும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொன்னார், இப்படி செய்யாமல் விட்டா என்ன ஆகும், இந்த கிளேஷங்கள் தான் கர்மாசயம்னு சொன்னார். கர்ம சம்ஸ்காரங்களுக்கெல்லாம் ஆதாரம். கர்ம சம்ஸ்காரம் நம்ம பழைய ஜென்மத்தில் செஞ்ச கர்மங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கர்மத்துக்கான ஆதாரம் இந்த கிளேஷம் தான் மூலம். அதுதான் காரணம். அந்த கிளேஷத்தை அழிக்காம விட்டோம், ராகத்வேஷத்தினால காரியம் செஞ்சுட்டே இருந்தோம்னா இன்னும் கர்மத்தை தான் நம்ம சேர்த்துட்டே போவோம், பாப புண்ணிய மூட்டைகளை தான் சேர்த்துட்டே போவோம். அதனால என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் எதிர்காலத்தில் நம்முடைய பிறப்பை, நம்முடைய ஆயுஷ, நம்ம அனுபவிக்கிற அனுபவங்கள், போகங்கள் எல்லாம் தீர்மானிக்க போகுது. ஸோ நல்ல புண்ணியங்கள் செஞ்சா நல்ல பிறப்பு கிடைக்கும், நிறைய ஆயுஷோட வாழலாம், நல்ல இன்பங்களை அனுபவிக்கலாம். ஆனால் அதுவே ரொம்ப கொடிய பாவங்களை செஞ்சோம்னா அநியாயத்துக்கு அல்பாயுசு தான் கிடைக்கும், நல்ல பிறப்பு கிடைக்காது. அது மாத்திரம் நம்மளுடைய அனுபவங்கள்லாம் ரொம்ப துன்பகரமாக இருக்கும். ஸோ அதனால இந்த கர்மாசயம் சொல்ற அந்த கர்மங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையே தீர்மானிக்கும். சாதாரண மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, துக்ககரமான அந்த பாவத்தை தான் விடணும்னு சொல்றாங்க இல்லையா. ஆனால் யோகிகள் அப்படி இல்லை, எல்லாமே துக்கம் தான் அப்படின்னு அவங்க உணர்ந்திருக்காங்க. ஏன்னா சுகம் நம்ம நினைக்கிறது கூட அல்ப சுகமாக தான் இருக்கு இல்லையா, வந்துட்டு போயிடுது. அப்புறம் திரும்ப கிடைக்கணும்னு அதுக்கு பாடுபட வேண்டியது, அது எவ்வளவோ அனர்த்தங்களை கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ அதனால யோகிகளை பொறுத்தவரை நம்ம இன்பம் நினைக்கிறது கூட துன்பம் தான் நினைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, எவ்வளவோ தாபங்கள் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள உடம்பு சரியில்லாமல் போயிடுது, வேற ஏதோ நடந்துடுது, அந்த தாபங்கள்லாம் வருது இல்லையா. அது மாத்திரம் இல்லை, சம்ஸ்கார துக்கம்னு சொல்றாரு, திரும்ப திரும்ப அனுபவிக்கணும் ஆசை உள்ள இருந்து அலைக்கழிக்கிறதுனால இன்பம், அந்த இன்பத்துக்கான ஒரு சுவடே இல்லாமல் போயிடுது. இந்த 3 குணங்களும் மாறி மாறி மனிதனை அலைக்கழிக்கிறதுனால, தமஸ் ரஜஸ் சத்துவம், இது எல்லாமே துக்கம் தான், விவேகி விட்டுடுவான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம படித்தோம் போன கிளாஸ் ஞாபகம் இருக்கான்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ போனது போய் தொலையட்டும். இனிமே நம்ம கர்மத்தை சேர்க்காம இருக்கணும், என்ன செய்யணும்? இனிமே நம்ம துன்பத்தை அனுபவிக்காமல் இருக்கணும், என்ன செய்யணும்? அநாகதம் வரக்கூடிய காலத்தில் இந்த கர்ம மூட்டைகள்லாம் சேர்க்காம துன்பத்தை அனுபவிக்காம இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு மேலே உள்ளதை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம எல்லாம் பேசியாச்சு, 20 ஐயா சொன்ன மாதிரி 20-21 சூத்திரம் வரைக்கும் பார்த்தாச்சு. இருந்தாலும் அங்கேருந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கனால அதை நம்ம வாசிப்போம். என்ன சொல்றாருன்னா, 17வது சூத்திரம், 17 கையில் வச்சிருக்கீங்க புத்தகம். 17வது நான் வாசிக்க நீ ரிப்பீட் பண்ணுங்க. திரஷ்டு திருஷ்யயோகோ சம்யோகா ஹேய ஹேதுஹு. ஸோ இந்த துக்கம்லாம் ஏற்படுது, ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டா, இதுதான் நம்ம பார்த்தோம் போன வகுப்பெல்லாம், ரொம்ப ரொம்ப ஆழமாக பார்த்தோம். இது கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட் மேட்டர், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அது விளங்கும். எதனால் அந்த துக்கம் உண்டாகுதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க நம்மளுடைய யோகிகள் முனிவர்கள்லாம். அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, திரஷ்டுகுண பார்ப்பவனாகிய இந்த புருஷன், பார்ப்பவனாகிய நான் வேற, ஆனா பார்க்கப்படும் பொருளாகிய இந்த உலகம், உலக விவகாரங்கள் அதெல்லாம் வேற. அதை உணர்த்தக்கூடிய இந்த திருஷி சக்தின்னு சொல்றாரு, இந்த கரணங்கள், கருவி கரணாந்தங்கள்லாம் வேற. இதை உணராம என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, சம்யோகா, இந்த புருஷன் மனபுத்தியோட
இந்த உடல் மன புத்தியோடு ஐக்கியப்பட்டு உடலை அனுபவிக்கிறது, மனம் அனுபவிக்கிறது தான் என்னுடைய அனுபவம் நினைச்சுக்கிறான். அதனாலதான் கலங்குறான். இன்ஃபேக்ட் பார்த்தா இந்த புருஷனுக்கு எந்த அனுபவத்திலும் சம்பந்தம் கிடையாது, சாட்சி மாத்திரமா இருந்து கொண்டே இருக்கு. எதனாலையும் அவன் மாறுதல் அடையறதில்லை, ஆவிகாரி மாறுதல் அடையறதில்லை. இந்த சுகதுக்க நிகழ்ச்சிகளும் அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அதுதான் அவனோட உண்மையான ஸ்வரூபம். அப்படிதான் இருக்கணும், அவன் தான் அதான் அவன் உண்மையான ஸ்வரூபம். ஆனால் ஏதோ ஒரு அஜ்ஞானத்தினால என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, இந்த மன புத்தியோட இவன் சம்பந்தப்படுத்தி கொண்டு அதுதான் நான் நினைச்சுண்டு அதுல எழும்புற உணர்ச்சிகள், எண்ணங்கள் இதெல்லாம் தன்னுடையது நினைச்சுட்டு அவன் கலங்குறான். இந்த சம்யோகத்தினால துக்கம் ஏற்படுது. துக்க சயோக வியோகம் யோகம்னு கீதையில டிஃபைன் பண்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். துக்க சயோக வியோகம், அந்த துக்க சயோகத்தை வியோகத்தும் அப்படி ஐடென்டிஃபை பண்ணிடாம அந்த மனபுத்தியோட சேர்ந்து நான் தான் அது நினைச்சிடாம விலகி இருக்கிறது, அதுதான் வியோகம். அப்போ இந்த மனதில் ஏற்படுற உணர்வுகள், புத்தியில் ஏற்படுற அலைச்சல்கள் இதுக்குனுக்கு சம்பந்தம் இல்லை இருந்துட்டா அவன் தான் பூர்ண ஞானி. இந்த சம்யோகம் இப்படி தெரியாம இப்படி போயிடுறதுனால தான், ஏதோ ஒரு காரணத்தினால, அதனாலதான் துக்கம் ஏற்படுது அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு அப்புறம் என்ன டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சாருன்னா, திருஷ்ய பதார்த்தம் பார்க்கப்படும் போல என்னது அப்படின்னு கேட்டா, இந்த பஞ்ச மகாபூதங்கள் ஆகாசத்திலேருந்து ஆரம்பிச்சு வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி இதெல்லாம் அதனால ஏற்படுற இந்த இந்திரியங்கள், இந்த உடல் இந்திரியங்கள் இவை எல்லாமே திருஷ்ய பதார்த்தம் தான் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் எதுக்காக இது இந்த திருஷ்ய பதார்த்தம்? போக அபவர்கார்த்தம் சொன்னார். இந்த ஜீவன் வந்து போகத்தை அனுபவிக்கிறதுக்காக. இந்த உலகம் இல்லாட்டி எப்படி போகத்தை அனுபவிக்கிறது? அப்புறம் அந்த போகத்தை அனுபவிச்சு சலிச்ச பிறகு இதுலேருந்து விடுதலை கிடையாதான்னு சிந்திச்சு அப்புறம் உள்ள திரும்பின பிறகு விடுதலையை கொடுக்கறதும் இதே மனபுத்தி தான். ஏன்னா மனதில் நல்ல ஒரு புத்தி வந்து உள்ள அவன் உள்ள இறைவனை நாடி அந்த பரம்பொருளை நாடி அந்த ஆனந்தத்தை அடையிறான். ஸோ அந்த திருஷ்ய பதார்த்தம்னா இதுன்னு சொல்லிட்டார். இப்போ திருக்குனா யாரு அப்படின்னு சொல்ல, அதை ஒரு வாட்டி படிப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. திருக்குனா பார்ப்பவன் யாரு? 20வது சூத்திரம், அதை ஒரு வாட்டி படிப்போம். நம்ம நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க. திரஷ்ட்ரா திருஷி மாத்திரஹா சுத்தஹா அபி பிரத்யய அனுபஷ்யஹ. இன்னொரு முறை, திரஷ்டா திருஷி மாத்திரஹா சுத்தஹ அபி பிரத்யய அனுபஷ்யஹ. திருஷ்டாங்கிற புருஷன் நான் இருக்கேனே, என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன கேட்டா திருஷி மாத்திரஹா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவன் திருஷி மாத்திரா. என்னொருத்த எதுலையும் சம்பந்தம் இல்லாதவன். நான் அன்னைக்கு உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். சூரியன் இருக்கான், வானத்திலிருந்து அவன் பாட்டு இருந்துட்டு இருக்கான். அவனுடைய ஒளினால இங்க எல்லாம் நடக்கும், சூரிய ஒளினால. இப்போ இந்த உலகத்தில் அவனுடைய சூரிய ஒளினால ஒரு கல்யாண ஊர்வலம் போயிட்டு இருக்கு, எல்லாரும் ஆடி பாடி மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா சூரியனுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் எங்கேயோ இருக்கான் இல்லையா, அவனும் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கா, அப்படி குதிக்க ஆரம்பிக்க மாட்டான். அதே சூரிய ஒளியில ஒரு டெத் ப்ரொசஷன், அதாவது ஒரு ஒரு என்னது ஒரு பிணம் அதை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, அவன் அப்படியே கண்ணீர் வடிக்க மாட்டான். யார்? சூரியன். அவனோட ஒளியில எல்லாம் இயங்குது, ஆனால் அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி. இந்த ரிஷி மாத்திரத்தும் பார்த்து கொண்டே இருக்கிறானே ஒளி, அவனுக்கும் இதுக்குள்ள சம்பந்தம் இல்லை. ஆனா அப்படி இருந்தாலும் சுத்தஹாபி, அவன் எந்த விகாரமும் அடையறதில்லை. அவனுக்கு தமஸ் ரஜஸ் எல்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட பிரத்யய அனுபஷ்யா, அவன்தான் புத்தியினூடாக அந்த விருத்திகளூடாக எல்லாவற்றையும் பார்க்கிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றான். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, இங்க சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அத்தஹா சுத்தஹான்னு என்ன அர்த்தம்? அப்பரிணாமி அப்படி பிரத்யம் பௌத்தியம் அனுபஷ்யதி. அவன் எந்த மாறுதலும் அடையாட்டை கூட அவன்தான் அந்த புத்தியினூடாக எல்லாவற்றையும் அறிகிறான். அப்படி சொன்னாலும் தம் அனுபஷ்யன் ததாத்மம் அப்படி ததாத்மபூத இவ பிரதிபாசத்தை இத்தியர்த்தா. என்ன அர்த்தம் கேட்டா,
அதாவது அவன் அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது, புத்தியினூடாக பார்த்து கொண்டிருக்கும் போதும் ஆக்சுவலா புத்தி தன்மையோட ஒன்றா ஆடல, ஒன்றான மாதிரி இவன் ஒன்றான மாதிரி ஒரு மயக்கம் இருக்கு ஆக்சுவலா. இதுக்கு சதாசிவம் வந்து இன்னொரு இடத்துல ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எப்படின்னு கேட்டா, ஒரு சுத்த ஸ்படிகம் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு நீல கலர்ல ஒரு கிளாத், ஒரு துணி இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த சுத்த ஸ்படிகம் நீளமா தோன்றும். அந்த ஸ்படிகத்துக்கு அந்த நிறம் இருக்கான்னு இல்லை. ஸ்படிகம்ன்றது ரொம்ப தூய்மையானது, எந்த நிறமும் இல்லாதது இல்லையா. ஆனா பின்னாடி வந்து ஒரு நீல கலர் துணி இருந்துச்சுன்னா அந்த ஸ்படிகம் பார்க்கறதுக்கு நீல நிறமாவே இருக்கும் இல்லையா. இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், ஸ்படிகம் ஒரு நாள் நீளம் ஆயிடுறது இல்லை இல்லையா. ஆனா நீர் ஆனா போல தெரியுது, ஏன்னா அதுக்கு முன்னாடி துணி இருக்கிறதுனால. இப்ப துணியை எடுத்துட்டு போயிட்டோம்னா திரும்பி பார்த்தா ஒரு ஒரு கலரும் இல்லை, அங்க ஒரு நிறமும் இல்லை இல்லையா. இப்ப சிவப்பு துணியை போட்டா சிவப்பு நிறமா தோன்றும், ஆனா சிவப்பு ஆயிடல. சொல்ல புரிஞ்சு அவங்களுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே போலதான் இந்த புருஷனும் அந்த புத்தியினோட இயங்கும் பொழுது அந்த புத்தி தன்மையோட சேர்ந்து ஐக்கியம் ஆயிடல, அது மாதிரி ஆயிடல, ஆன மாதிரி விளங்குறான். இவங்கிற வார்த்தை வேதாந்தத்தில் இங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஆயிட்டான். எப்படி ஸ்படிகம் வந்து வேற நிறமா ஆகவே முடியாதோ, அதுபோல இந்த புருஷனால அந்த புத்தி தன்மையோட மனதோட ஐக்கியமாய் அது தன்மை ஆயிட முடியாது, ஆன மாதிரி ஒரு மயக்கம். இதுதான் அந்த சயோகத்தினால் ஏற்படுற ஒரு கலக்கம். இப்ப என்ன செய்யணும், என்ன செய்யணும்னா விவேகம், பகுத்தறிவு. இதுதான் பகுத்தறிவு, மற்றதெல்லாம் பகுத்தறிவு, இதுதான் பகுத்தறிவு. என்ன செய்யணும்னு கேட்டா, திருஷ்ய பதார்த்தம், இந்த உலக சமாச்சாரங்கள், இந்த மனபுத்தியோட சமாச்சாரங்கள்லாம் வேற, புருஷனாகிய நான் வேற அப்படின்னு நன்றாக பகுத்துணர்ந்து, நான் புருஷஸ்வரூபம்னே இருந்தோன்னு சொன்னான். எனக்கும் இந்த பிரகிருதின்னு சொல்ற இந்த இயற்கை, இந்த உலக விவகாரங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு ஒருத்தன் அப்படி விலகி இருந்தான்னா அதுக்கு தான் விவேக கியாத்தின்னு சொல்றாங்க. இங்க கியாத்தின்னு அர்த்தம் பகுத்தறிந்து, விவேகத்தினால பகுத்தறிந்து இது வேற அது வேறன்னு உணர்ந்து தன்னுடைய புருஷ ஸ்வரூபத்திலேயே அவன் இருந்தான்னா அதுதான் கைவல்யம், அதுதான் விடுதலையாகும் அப்படின்னு சொல்ல போறான். புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன சொல்றாங்க, அந்த புருஷன் திருஷ்டி மாத்திரா, ஜஸ்ட் பார்த்து கொண்டே தான் இருக்கான். அவன் சுத்தகா, அவன் வந்து விகாரம் அடைஞ்சிடல, இந்த ஸ்படிகம் மாதிரி தான் அவன் எப்பயுமே அவனுடைய நிலைமையில தான் இருக்கான், ஆயிடல. ஆனா புத்தியினூடாக அவன் தான் பார்க்கறான். அப்படி பார்க்கும் பொழுது அந்த புத்தியோட ஐக்கியமாய் புத்தியாக ஆயிட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ 21 நீலேருந்து பார்க்க போறோம். இப்போ பாருங்க, 2 விஷயம் சொல்லியிருக்காரா. ஒன்று, புருஷனாகிய நான் பார்ப்பவன், நான் வேற. அப்புறம் இந்த உலகம், இந்த மன புத்தியில் எழுதுகிற விவகாரங்கள், இதெல்லாம் வேற வேற, அதுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் புருஷனாக என்னுடைய சன்னிதானத்தில் இதெல்லாம் நடக்குது. புருஷனாக நான் இல்லைன்னா, நான் ஒளி கொடுக்கலன்னா இதெல்லாம் ஒண்ணுமே நடக்க முடியாது. ஆனா அவை என்னை தீண்டவே முடியாது, என்னை பந்திக்கவே முடியாது. அதான் குருதேவ சுவாமி சும்யானந்தர் கீதையை விளக்கும்போது சொல்லுவார், they are in me, I am not in them அப்படின்னு. they are in me, I am not in them. நான் இருக்கிறதுனால அவையெல்லாம் இருக்கு, என்னை சார்ந்து இருக்கு. ஆனா நான் அதற்கு அடிமையா இல்லை, அதனால பந்தப்பட மாட்டேன். I am not in them. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். they are in me, I am not in them. உணர்ந்தோம், இதெல்லாம் இருக்கு, என்னுடைய சன்னிதானத்தில் எல்லாம் இயங்குது, ஆனா நான் எதுலையும் பந்தப்பற்ற மாட்டேன், நான் வேற விலகி இருக்கிறது. பாருங்க எவ்வளவு டீப்பா கொண்டு போறாங்க ஆராய்ச்சி. யோகம் சொல்லி இதுதான் யோகம். துக்க சயோக வியோகம் யோகம். துக்கம் ஏன் ஏற்படுது? நான் வந்து புத்தி தத்துவோடு சேர்ந்து நான் அதுவா நினைச்சு அப்படியே கலங்குறேன், அது சயோகம். வியோகம் அப்படி ஒண்ணு மண்ணு ஆயிடாம விலகி, நான் வேற அது வேற விலகி இருக்கு,
அதுதான் யோகம்னே சொல்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில். இப்போ இந்த உலக விவகாரங்கள், இந்த அனுபவங்கள், இதெல்லாம் எதுக்கு, யாருக்காக அப்படின்னு கேள்வி எழும்புது. அதுக்கு தான் இங்கே பதில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நம்ம வாசிப்போம், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ததர்த்த ஏவ திருஷ்யஸ்யாத்மா, ததர்த்த ஏவ திருஷ்யஸ்யாத்மா. ததர்த்த ஏவன் என்ன அர்த்தம் கேட்டா, அவனுக்காக தான். யாரு? அந்த புருஷனுக்காக தான். அர்த்தம் புருஷன் சொல்ற எனக்காகத்தான், என்னுடைய ஸ்வரூபம் நான் இருக்கேன் இல்லையா, எனக்காகத்தான். திருஷ்யஸ்யாத்மா, இந்த பார்க்கப்படும் இந்த உலகம் எல்லாம் இருக்கு. இந்த உலகம்லாம் எதுக்காகனா இந்த புருஷனுடைய அனுபவத்துக்காக தான். இப்ப பாருங்களேன், கண்கள் வந்து எல்லாத்தையும் பார்க்குது, அழகான நிறங்களை எல்லாம் விஷயங்கள்லாம் பார்க்குது, காது இனிமையானது. யாருக்காக? அது கண்களுக்காக கிடையாது இல்லையா, கண்களுக்கு முன்னாடி எனக்காக தான் எல்லாம். இந்த மனதில் எழற இந்த இன்ப துன்பங்கள், இன்பங்கள்லாம் யாருக்கு, துன்பங்கள்லாம் யாருக்கு? மனதுக்கு கிடையாது, எனக்காக தான். எனக்கு அர்த்தம், சைத்தன்ய வஸ்துவா இருக்கேனே புருஷன் நான், எனக்காக தான் இதெல்லாம். ததர்த்தன் அர்த்தம், அவனுக்காக தான். இந்த திருஷ்ய பதார்த்தம், இந்த உலக விவகாரங்கள், இந்த சுகதுக்கம், இந்த அனுபவங்கள்லாம் யாருக்காக? கருவிக்கு காரணாதிகளுக்கு கிடையாது, கண்ணு காதுக்காக கிடையாது, இதெல்லாம் மனசுக்காக கிடையாது, இதெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கிற சைத்தன்ய ரூபமா இருக்கானே இந்த புருஷன், அவனுக்காக தான் இது எல்லாமே, இந்த போகங்கள்லாம். அது மாத்திரம் இல்ல, அபவர்க்கம், அவன் இதுல இருந்து மீளணுங்கிறதுக்காக இதெல்லாம் இருக்கு. என்ன சுவாமி, அவனுக்கு போகத்துக்காக மீளணுங்கிறதா இருக்கு. ஆமா, அவன் போகத்தை அனுபவிக்கணும் இதெல்லாம் இருக்கு இல்லையா. போகத்தை அனுபவிச்சு களைச்ச பிறகு இதுல ஒரு சாரம் இல்லை, அல்பமா இருக்கு, இது நிறைவு தரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வைராகியம் ஏற்பட்டு அவன் திரும்புவான் இல்லையா. அதுக்கும் இந்த போகம் வந்து உதவியா இருக்குங்கிறது. இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டா இந்த புருஷனுக்காக தான் இதெல்லாம். இப்போ நம்ம யாக யஜ்ஞங்கள்லாம் பண்றோம் இல்லையா, யாருக்காக பண்றோம் யாக யஜ்ஞங்கள்? அந்த பரமேஸ்வரனுக்காக தான் ஆக்சுவலா பண்றோம். எல்லாம் அவன்தான் போய் சேருது. அது போல இங்க எல்லாம் உணவெல்லாம் கொடுக்குறோம், அனுபவங்களை கொடுக்குறோம். யாருக்காக? கண்களுக்காக, காதுகளுக்காக கிடையாது. அவையெல்லாம் ஜடவஸ்து, அச்சேதனம். யாருக்காக இந்த அனுபவம், இந்த திருஷ்ய பதார்த்தம்னு கேட்டா இவையெல்லாம் இந்த புருஷன் சொல்ற எனக்காக, என்னுடைய அனுபவத்திற்காக. போக அபவர்கார்த்தம், எனக்கு தான், என்னுடைய போகத்துக்காகவும் என்னுடைய மோட்சத்துக்காகவும் தான் இதுவே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. இங்க அப்பவர்க்கம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி நம்ம சொல்ல விரும்புறேன். நல்ல அற்புதமான வார்த்தை. போகம் அர்த்தம் போகத்தில் ஈடுபடுறது, அனுபவிக்கிறது இல்லையா. அப்பவர்க்கம் அர்த்தம் அதுல இருந்து விலகி மோட்சம், முக்தி, அந்த நிலையை தான் அப்பவர்க்கம்னு சொல்லுவாங்க வேதாந்தத்துல. இது என்ன அர்த்தம் கேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ப வர்க்கம்னு சமஸ்கிருதத்துல இருக்கு, ஹிந்திலையும் சமஸ்கிருதத்திலையும் பன்னு சொல்லுவாங்க, ப வர்க்கம்னு. முதல்ல க வர்க்கம்பாங்க, க க ஞாம்பாங்க, சக் சக் ஜ ஜ ஞாம்பாங்க. ஹிந்தி தெரிஞ்சா தெரியும், சமஸ்கிருதமும் அப்படிதான் இருக்கு. அதுல ப வர்க்கம்னு இருக்கு, பப்ப ப அப்படிங்கிற ப வர்க்கம். இந்த ப வர்க்கத்துல எல்லா அனர்த்தமும் வருதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? ப வர்க்கம்னா பப்பா பிப்பி புப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அந்த ப வர்க்கம் புரிஞ்சுதா உங்களுக்கு? பப்ப பப்ப ம, இதுதான் ப வர்க்கம். இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பாவ சேர்ந்தது என்னது? பாப புண்ணியம். அதுக்கடுத்து பப்ப பன ஃபலம், ஃபலம்னா அதோடைய பலாபலன்கள். என்னது? இன்ப துன்பம். பனா பந்தனம், அதுதான் நம்ம பந்திக்குது. இன்ப துன்பங்கள்ல மாறி மாறி உழண்டு கொண்டே இருக்கும், அது பந்தனம். பனா அதனால ஏற்படுற பயம். பப்ப பப்ப அதனால ஏற்படுற பயம். அப்புறம் மன மாயா மோகம். இப்படி இருக்கு எல்லா அப்பவர்க்கம்னா இது எல்லாம் இல்லாம போயிடுது.
ஆனா என்ன அர்த்தம்? நெகேட் பண்ணிடுறாங்க எல்லாத்தையும். இந்த பவர்க்கத்துல உண்டான எல்லா அனர்த்தங்களையும் நெகேட் பண்றதுதான் மோட்சம். என்னது? அப்பவர்க்கம் அர்த்தம். அப்பவர்க்கம் ஆனா அர்த்தம் அதெல்லாம் இல்லாம போறது, பாவர்க்கமே இல்லாம போறது. பாப புண்ணியம் கிடையாது. பலம் அதோடைய பலாபலங்களாக இன்ப துன்பம் கிடையாது, அதுக்கு அப்பால. அப்புறம் பந்தனம் கிடையாது, அதுக்கு அப்பால. பயம் கிடையாது, அதுக்கு அப்பால. மாயா மோகம் கிடையாது, அதுக்கு அப்பால. அதுதான் அப்பவர்க்கம்ங்கிறாங்க. ஸோ இந்த மோட்சத்துக்கு இன்னொரு அழகான வார்த்தை அப்பவர்க்கம். ஸோ பவர்க்கம் எதுவுமே இல்லைங்க, அப்பவர்க்கம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ பாருண்டார் எல்லாமே அந்த வர்க்கம் அதில் உள்ள எதுவுமே கிடையாது, அதான் மோட்சம். இப்போ பாப புண்ணியம் கிடையாது, அது வர்ற பலாபலங்கள் பலம், சுகதுக்கம் கிடையாது, பந்தம் கிடையாது, பயம் கிடையாது, மோகம் கிடையாது, மாயா மோகம் கிடையாது, இதெல்லாம் இல்லாத நிலை தான் அப்பவர்க்கம். ஸோ இந்த புருஷனுடைய போகத்துக்கும் அவனுடைய மீழ்தல் அப்பவர்க்கம். அதுக்காகவும் தான் இந்த திருஷ்ய பதார்த்தம் இந்த உலகத்தில் இருக்கு. இப்போ திருஷ்ய பதார்த்த துன்பத்தை கொடுக்கறதுனால தான் மனுஷன் யோசிக்கிறான், இந்த துன்பம் ஏண்டா நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கும், வேற வழியே கிடையாது அப்படின்னு. பாருங்க, துன்பமும் நல்லதுக்கு தான் பாருங்க. அப்போ அவனுக்கு சிந்தனை வருது, இதுக்கு மேல ஏதாவது இருக்கா, துன்பத்தை எப்படி விடுதலை பெறுறது? துன்பத்துடைய பிரயோஜனம் தான், அது சிந்தனையை கொடுக்கும். இந்த துன்பத்தை எப்படி மீள்றது, எப்பப்பாரு இதை அனுபவிச்சுட்டு இருக்கணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையா, அப்படி ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருப்பார். அதுதான் அதோட பிரயோஜனம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறான். இப்போ ஒரு கேள்வி மாணவன் எழுப்புறான். என்ன எழுப்புறான்னு கேட்டால், சரி இந்த திருஷ்ய பதார்த்தம் போகத்தை கொடுக்குது, அப்புறம் இந்த யோகி நன்றாக பகுத்தறிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் வேற திருஷ்ய பதார்த்தம், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் திருக்குன்னு என்ன அர்த்தம், பார்ப்பவனாக்கும் புருஷ தத்துவமாக்கும் அப்படின்னு உணர்ந்துடுறான். உணர்ந்தனே அவன் விடுதலை அடைஞ்சிடறான். அப்புறம் இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய இந்த மாயா சம்பந்தமான விஷயம் அவனை தாக்குறது இல்லை, அவன் மோட்சம் அடைஞ்சிட்டான்னா அப்போ எல்லாரும் மோட்சம் அடைஞ்சிடுவாங்களா அப்படின்னு கேட்குறான். இது என்னன்னு கேட்டால், இப்போ என்ன சொன்னாங்க, பிரகிருதி இருக்கான் புருஷன் இருக்கான்னு சொன்னாங்க. இப்படிதான் ஆரம்பிச்சாங்க இங்கே. இப்போ பிரகிருதி புருஷனை பந்திக்கிற மாதிரி இருக்கு, அதனால பந்தனம். இப்போ அவன் சரியான ஒரு விவேகத்தினால இது வேற நான் வேற எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு விலகிட்டான்னா அவனுக்கு மோட்சம் உண்டாயிடும் சொல்றாங்க இல்லையா? அப்போ புருஷனுக்கு மோட்சம் அடைஞ்சிடுச்சுன்னா, பிரகிருதிலேருந்து ஒரு விடுதலை கிடைஞ்சிடுச்சுன்னா, அப்போ திருப்பி இங்க விவகாரமே கிடையாது, எல்லாரும் மோட்சம் அடைஞ்ச மாதிரியான்னு கேட்கிறான். அதுக்கு பதிலாக தான் அடுத்த சூத்திரம், இல்லப்பா, ஏன் பிரகிருதி ஒண்ணுன்னு சொன்னாலும் புருஷன் அநேகர். ஒரு புருஷன் விவேகம் ஞான நிலை அடைஞ்சு அவன் முக்தி அடைஞ்சிட்டான்னா மற்ற புருஷர்கள்லாம் விவேகம் அடைஞ்சு இது ஞானம் அடைஞ்சிடாங்க சொல்ல முடியாது. அதனால அது நடந்துட்டு தான் இருக்கும், இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு தான் இருக்கும். ஒருத்தர் ஞானம் அடைஞ்சனால எல்லாரும் ஞானம் அடைஞ்சிட மாட்டாங்க. இது ஒரு கேள்வி. ஏன்னா புருஷன் பிரகிருதி தானே பேசினாங்க இவ்வளவு காலமும். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரகிருதி தான் புருஷன் அநேகர்கள். ஸோ ஒரு புருஷன் விழிப்படைஞ்சு ஞானம் அடைஞ்சதுனால மற்றவர்கள்லாம் அடைஞ்சிடாமனு சொல்ல முடியாது அப்படிங்கிறது அடுத்த சொல்லப்படுறார். இது இப்போ நாங்கள் கைவல்ய நம்பின்னு ஒரு நல்ல அழகான கிரந்தம் படிச்சுருக்கோம். அதில் தாண்டவராய சுவாமி இன்னும் அழகாக விளக்கியிருக்கேன். நான் எப்படி நம்மளுக்கு சொல்கிறேன், அதை இதை முதல்ல இந்த சூத்திரத்தை படிப்போம். என்ன சொல்றாருன்னா, 22வது சூத்திரம் நான் வாசிக்க கிருதார்த்தம் பிரதி நஷ்டமபி அனஷ்டம் தது அந்நிய சாதாரணத்வாத் கிருதார்த்தம் பிரதி நஷ்டமபி அனஷ்டம் தது அந்நிய சாதாரணத்வாத். என்ன சொல்றாருன்னா, கிருதர்த்தம் பிரதி அர்த்தம், கிருதார்த்தம் பிரதி அர்த்தம். அந்த பிரகிருதியோட பிரயோஜனம் என்ன, அந்த புருஷனுக்கு போகத்தை கொடுக்கணும், அப்புறம் அபவர்க்கம் மோட்சத்தை கொடுக்கறது தான் அதோட பிரயோஜனம் சொல்லியாச்சு. அப்படி செஞ்ச பிறகு அப்புறம் பிரகிருதிக்கு வேலை இல்லையா? நஷ்டம் அப்பி, அந்த புருஷனுக்கு அந்த அஜ்ஞானம் நஷ்டமான பிறகு, நஷ்டமானாலும் அனஷ்டம் அப்படின்னு அர்த்தம், எல்லாமே நஷ்டமாயிடல.
மற்ற புருஷர்கள் மற்ற ஜீவர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு அஜ்ஞானம் இருக்குதானே, அதனால இந்த பிரகிருதி இன்னும் சேஷ்டை பண்ணிட்டு தான் இருக்கும், இந்த உலக இயக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். அனஷ்டம் அப்படி தத் தத் சாதாரணத்துவா அந்நிய சாதாரணத்துவா, மற்ற புருஷர்கள் இன்னும் ஒரு சாதாரண அஜ்ஞான நிலையில தான் இருக்காங்க. அதனால அப்படிங்கிற அதுதான் சொல்றாங்க சதாசிவ பிரம்மேந்திரர். பிரதானம் ஏக்கம் புருஷா அனந்தா. அந்த பிரகிருதிங்கிற அந்த அந்த இயற்கை சக்தியானது ஒன்றுதான். ஆனால் புருஷா அநேகம் அனந்தாக, எல்லையில் நிறைய பேர் புருஷர்கள் இருக்காங்க இல்லையா. அதனால ஒருத்த ஞானம் அடைஞ்சா அதனால அந்த பிரகிருதியோட வேலை இல்லாமல் போயிடும், எல்லாம் அடங்கிடுங்கிறது கிடையாது. மற்ற புருஷர்கள்லாம் இருக்காங்களே அஜ்ஞானத்தில், அதனால அந்த பிரகிருதியோட சேஷன் இருந்துட்டு தான் இருக்கும். இது எப்படி சொல்றாருன்னா தாண்டவராய சுவாமிகள், இப்போ பாருங்களேன், வானத்தில் ஒரு நிலா ஒளிர்ந்து கொண்டிருக்கு, சரியா? கீழே நிறைய நீர்நிலைகள் இருக்கு, குளம் இருக்கு, கூப்பம் அதாவது கிணறு இருக்கு, ஒரு சில பாத்திரங்களில் ஒரு சில அண்டான்னு வச்சுப்போமே, அதில் தண்ணீர் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ நீர்நிலைகள் நிறைய இருக்கு. இப்போ அந்த நிலாவோடைய பிரதிபிம்பம் எல்லா நீர்நிலையிலும் இருக்கும் இல்லையா. அந்த அந்த குளத்தில் பார்த்தா ஒரு நிலா இருக்கும், அந்த கூப்பம் அந்த கிணத்துல பார்த்தா அதில் ஒரு நிலா இருக்கும், தண்ணியில் ஒரு பெரிய அண்டா வச்சுன்னா அதில் ஒரு நிலா இருக்கும் இல்லையா. இதெல்லாம் என்னது? அந்த நிலாவோட பிரதிபிம்பம். அதுபோல நம்ம ஜீவர்கள்லாம் இருக்கோமா, இந்த மனம்ங்கிற தண்ணீர்ல பிரதிபலிச்சுட்டு ஜீவர்கள் புருஷர்கள்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு ஜீவன் ஞானம் அடைஞ்சிட்டா என்ன அர்த்தம்? ஒரு நீர்நிலை வற்றி போச்சுன்னு வச்சுப்போம், இல்ல ஒரு குடத்தை உடைச்சிட்டோம் வச்சுப்போமே, அப்ப என்ன ஆயிடும்? அங்க உள்ள பிரதிபிம்பம் இல்லாம போயிடும். இல்லாம போயிடும் சொல்லலாம், இல்லாட்டி அது நிலாவோட ஒன்றாயிடும் சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஆனா மற்ற நீர்நிலைகள் இன்னும் பிரதிபிம்பம் இருக்கே. அதுபோலதான் ஒரு ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டானா, கிருதார்த்தம் மட்டும், இந்த பிரகிருதியோட வேலை முடிஞ்சு போச்சா, இனிமே ஒண்ணும் இல்லையா? இல்ல, நஷ்டம் அப்படி அனஷ்டம். ஏன்னா மற்ற ஜீவர்கள் இன்னும் அஜ்ஞானத்துல இருக்காங்க. இந்த பிரகிருதியோட தொழிற்பாடு நடந்து கொண்டே இருக்கும். இந்த ஜீவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த விவகாரம் நடந்து கொண்டே இருக்கும், உலகம் போயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. என்ன அர்த்தம்? எப்போ ஆரம்பிச்சுன்னு தெரியாது, எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாது, எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க? கலியுகங்கள் இன்னும் மோசமாயிட்டே போகுதுங்க இல்லையா. நாம் என்ன செய்யணும்? நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா சரியா பகுத்தறிஞ்சு இந்த புருஷனை தியானம் பண்ணி நம்ம விடுதலை அடையலாமே ஒழிய வேற என்ன செய்ய முடியும்? So we can get out of this samsara, or to some extent we can help somebody, but this will go on. எது வரைக்கும் போகும் யாருக்கும் தெரியாது, எப்போ ஆரம்பிச்சும் யாருக்கும் தெரியாது, இது போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி யோக சாஸ்திரத்தை விளக்கி இருந்தாலும் அத்வைத வேதாந்த சாஸ்திரம் வேற மாதிரி விளக்குவாங்க. நான் அதை சொல்லி உங்களுக்கு குழப்ப விரும்பல, அது இன்னும் ஒரு டீப் சப்ஜெக்ட் மேட்டர். இப்படி சொல்றாங்க இல்லையா, இது யோக சாஸ்திரம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதே கேள்வியை அத்வைத சாஸ்திரத்தில் வேற மாதிரி அப்ரோச் பண்ணி வேற மாதிரி சொல்லுவாங்க, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு சின்ன ஹிண்ட் மாத்திரம் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி அவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கனவு கண்டுட்டு இருக்கோம், நம்ம ஒரு கனவு காணலாம். என்ன கனவு? நான் கனவு காண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பிச்சைக்காரன்னு கனவு காண்றேன். ஐயோ பசிக்குது அம்மா, பிச்சை போடுங்க. அங்கே வந்துட்டு போகிறாங்க. ஒருத்தன் என்னை ஒரு எத்திட்டு போகிறான். என்னடா கை கால் நல்லா தாண்டா இருக்கு, என்னடா பிச்சை எடுக்கிறேன்னு எத்திட்டு போகிறான். ஒருத்தன் துப்பிட்டு போகிறான். ஒருத்தன் பரிதாபமாக ஏதோ போட்டுட்டு போகிறான். இதெல்லாம் அடக்கி வச்சுக்கணும் கனவுல. கனவுலேருந்து எழுந்துடுறேன். நான் எழுந்த பிறகு நான் பிச்சைக்காரன் இருந்தது பொய் தானே. அப்போ நான் யோசிப்பேனா, நான் இப்போ விழித்து எழுந்துட்டேன், பிச்சைக்காரன் இருந்தது, ஆனால் என்ன துப்புனா இல்லை, அவனை என்ன செய்கிறேன் பார் சொல்லுவேன். நான் என்னை ஒருத்தன் மிதிச்சானே, அவனை நான் என்ன செய்கிறேன் பார். இல்லை ஒருத்தன் எனக்கு நல்லா பாவமே இறங்கி போட்டானே, அவன் பாவம், அவனுக்கு நல்லது செய்யணும், போய் நான் நல்லது செய்ய போகிறேன் அப்படி சொல்லுவோமா?
அந்த கனவுல இருந்த பிச்சைக்காரனும் போய், மிதிச்சவனும் போய், நல்ல இறங்கி ஏதோ தானதம் பண்ணும் எல்லாருமே போய், கனவுல உள்ள எல்லாருமே போய். அதனால இவன் விழிச்செழுந்தது, அதனால மற்றவங்க இருக்காங்கன்னு கிடையாது. ஏன்னா எல்லாமே கனவு, பார்ட் ஆஃப் த ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போவாங்க. அதை மாண்டுக்கு காரிக்கால அந்த லெவலில் கொண்டு போவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இது எல்லாமே ட்ரீம்ங்கிறதுனால ஒருத்தன் முக்தி அடைஞ்சா இன்னொருத்த முக்தி அடையாது, இது எல்லாமே மனோ விவகாரம் தானே ஒழிய இதெல்லாம் உண்மை கிடையாதுங்கிற மாதிரி வேற லெவலில் கொண்டு போவாங்க. நான் அதை சொல்லி உங்களுக்கு ரொம்ப குழப்பம். பட் ஜஸ்ட் சும்மா ஒரு சாம்பிள், ஒரு இதுக்காக இருக்கிறேன். மாண்டுக்கிக்காருக்கான மாண்டுக்கியான ஒரு உபனிஷத்து, அதுதான் டாப் மோஸ்ட் அல்டிமேட் உபனிஷத்து. அதில் இதை பற்றின நிறைய விளக்கங்கள் வருது எப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன தெரியும், இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் விழிப்படைஞ்சு மோட்சம் அடைஞ்சிட்டான்னா மற்றவங்களும் இருக்காங்க தானேப்பா, சாதாரண அஞ்ஞானம் தானே இருக்காங்க, அவங்களுக்காக இந்த பிரகிருதியோட இந்த தொழிற்பாடு, இந்த விளையாட்டு தொடர்ந்து கொண்டே தான் இருக்குங்கிற மாதிரி இங்கே சொல்லி முடிக்கிறார். இப்போ இந்த சம்யோகம் சொன்னோம் இல்லையா, இந்த புருஷன் பிரகிருதி அல்லது அந்த திருஷ்ய பதார்த்தோட சம்யோகம், இது எதுக்காக நடக்குது? ஆண்டவன் இப்படி விளையாடுறான் இப்படி எல்லாரும் கேள்வி வரும்ல, ஏன் இது நடக்குது, எதுக்காக இது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார். ரொம்ப வித்தியாசமான விளக்கம் சொல்றாரு. அது அடுத்த சூத்திரம் 23வது சூத்திரத்தில் பார்ப்போம். ஸ்வஸ்வாமி சக்தயோஹோ ஸ்வரூப உபலப்தி ஹேதுஹு சம்யோகः. ஸ்வஸ்வாமி சக்தயோஹோ ஸ்வரூப உபலப்தி ஹேதுஹு சம்யோகः. இதுல ரெண்டு சொல்றாங்க, ஸ்வசக்தி சுவாமி சக்தி அப்படி ரெண்டு சொல்றாங்க. ஸ்வசக்தின்னு சொல்றதா நம்ம சொன்ன திருஷ்ய பதார்த்தம், காணக்கூடிய உலகம், அந்த உணர்வுகள், எண்ணங்கள், இதெல்லாம். சுவாமி சக்தினா பார்ப்பவனாகிய இந்த புருஷன். சம்யோகா, இந்த ரெண்டு பேரும் கூடி வர்றது, கூடி வர்றது ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணாகி, அதனாலதான் இந்த சம்சாரமே ஆரம்பிக்கும் சொன்னார். எதுக்காக இது, ஏன் இப்படி அப்படின்னு கேட்டா, அது காரணம் எதுக்காக கேட்டா, ஸ்வரூப உபலப்தி ஹேதுஹு, நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறியணுங்கிறதுக்காக தான் இப்படி விளையாடுறார். இது எப்படி பாருங்க. பாருங்களேன், இப்போ இந்த உலகத்துல இன்பம் மாத்திரமே இருக்குன்னு வச்சுக்கோ, எல்லாருக்கும் நல்ல வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, நல்ல கல்வி இருக்கு, நல்ல வேலை கிடைச்சிடுது, நல்ல கை நிறைய சம்பளம் கிடைச்சிடுது, நல்ல மனைவி மக்கள் கிடைச்சிடுறாங்க, எப்போ இன்பமாகவே இருக்காங்க, எங்கே வேணால் போகலாம் வரலாம், பார்ட்டி ஜாலியாக டான்ஸ் ஆடலாம், எங்கே வேணால் என்ன வேணால் சொல்லலாம், இன்பமே இன்பம் வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது கடவுளை பற்றி நினைப்பாங்களா? யோசிச்சுப்பாங்க, யாருமே நினைக்க மாட்டாங்க. அந்த வாழ்க்கையை பற்றியாவது யாரும் ஆழமாக யோசிப்பாங்களா? இப்போ மரணமும் இல்லைன்னு வச்சுப்போம், வியாதியும் இல்லை மரணமும் இல்லைன்னு வச்சுப்போம், அப்படிதான் சொர்க்கத்துலையா நிலைமை. வியாதியும் கிடையாது, மரணம் கிடையாது, இன்பம் தான் எல்லாம். அப்போ யாராவது எதுக்காக யோசிப்பாங்களா? இல்ல கொஞ்சம் புலனெல்லாம் அடக்கி தியானம்லாம் யாராவது பண்ண, இப்பயே யாரும் எத்தனைக்க மாட்டாங்க இவ்வளவு துன்பம் இருந்து. பாருங்களேன், பல வகையான அனுபவங்கள் நமக்கு ஏற்பட இன்பம் வரும், துன்பமும் வரும். அப்படி ஏற்படதான் நமக்கு ஒரு விவேகம் வருது. என்னடா இது இப்படி துன்பகரமா இருக்கு, சாஸ்வதம் எல்லாரும் நினைச்சிருந்தோம், ஆனா அசாஸ்வதமா இருக்கு, பிரிஞ்சு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, ரொம்ப வேண்டப்பட்ட, ரொம்ப நம்ம அவங்களோட இதா இருந்தோம், போயிட்டாங்க. என்னடா வாழ்க்கை இது, தோணுமா இல்லையா நமக்கு? ஏன் இப்படி துன்பமா வாழ்க்கை வந்துட்டு, என்னடா இது, இது விடுதலை கிடையாதா? இன்பம் நாடி இன்பம் நினைச்சு நாடுறோம், ஆனா அது கடைசி துன்பத்துல போய் முடியுதே. இப்படிப்பட்ட விவேகத்தை எது கொடுக்குதுன்னு கேட்டா, இந்த பல வகையான அனுபவங்கள் தான் கொடுக்குது. இந்த புருஷ பிரகிருதி சம்யோகம் நடந்து இந்த பல வகையான அனுபவங்கள் ஏற்படுது, அதுதான் உண்மையான விவேகத்தை கொடுக்குது. அப்புறம் அந்த ஜீவன் என்ன செய்யறான், இதெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி ஒதுக்கிட்டு ஸ்வரூபத்தையே நாடுறான். அப்போ ஸ்வரூப உபலப்தி,
தன்னுடைய உண்மையான சொரூபம் என்னது விளங்குது அவனுக்கு. இது விளங்குறதுக்காக தான் இந்த விளையாட்டு, இந்த சம்யோகம், இந்த எல்லா அனுபவங்களும், இன்பமும் சரி துன்பமும் சரி. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்கள் இந்த கேம்பிளிங் சென்டர் போயிருக்கீங்களா, சூதாட்ட மையங்கள் போயிருக்கீங்களா, கேசினோன்னு சொல்லுவாங்க. அங்கே போனால் நீங்கள் பணத்தை கட்டி விளையாடுவீங்க. சில சமயம் ஜெயிப்பீங்க, சில சமயம் தோப்பீங்க. ஆனால் அவன் ரொம்ப புத்திசாலி. அவன் எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பான், நீங்கள் தோத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அது போயிடுவீங்க. நீங்கள் அப்படி விட மாட்டான் அவங்கள. கொஞ்சம் ஜெயிக்க வைப்போம். ஜெயிச்சிட்டேன், இன்னும் ஜெயிச்சிருவேன், இன்னும் ஜெயிச்சிருவேன்னு போவீங்க. அப்புறம் தோத்துட்டே இருப்பீங்க. இல்லை விட்டதை பிடிப்பேன். ஸோ இந்த 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 மாயா உலகம், மாயா லீலை என்னன்னு கேட்டால், துன்பத்தையே கொடுத்து அவங்களுக்கு வெறுத்து போயிடும். இன்பத்தையும் கொடுப்பார் பகவான். இன்பம் இருக்கா இங்க, அப்போ எனக்கு இன்பம் வேணும் ஓடுவீங்க. அப்போ துன்பத்தையே கொடுப்பார். எப்போ வரைக்கும்? இது ரெண்டுமே விளையாட்டு, இது ரெண்டுமே சாரம் கிடையாது, இது ரெண்டுமே அனர்த்தம், இது எல்லாம் துன்பம் தான் உணர்ந்து எப்படி விடுதலை பெறுறதுன்னு ஒரு சிந்திச்சு, அப்புறம் இது இந்த இந்த ஞானத்தை பெற்று குருநாதர் சொல்ற, அதுக்கு உனக்கும் சம்பந்தம், நீ விலகியது, முட்டாது பூசை செய். இது ஸ்ரீ யோகர் சுவாமியோட சித்த வாக்கியம். முட்டாது பூசை, எதோடி முட்டாதே. உன்னர்த்தம் நீ விலகி நில்லு, அதுதான் உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல அவன் பயிற்சி செய்ய தன்னுடைய சொரூபத்தை உணர்றான், ஆனந்தமா வாழ்றான். இப்படி சொரூபத்தை உபலப்த ஹேத்து, அந்த சொரூபத்தை அடையறதுக்காகத்தான் இந்த சம்யோகம், இந்த விளையாட்டெல்லாம், இந்த மாயா வினோதமான விளையாட்டெல்லாங்கிற. இது நமக்கு வேடிக்கையா இருக்கு. எதுக்கு முதல்ல அஜ்ஞானத்தை கொடுக்கணும், இப்படி உள்ள தள்ளணும், நம்ம இப்படி அனுபவிக்கணும், அப்புறம் முக்தி அடையணும். இதெல்லாம் ஏங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. ஏன்னு கேட்கணும், பகவான் தான் போய் கேட்கணும். ஆனால் என்னென்னா, பகவானை பார்த்தா நமக்கு ஒன்றுமே தோணாது, ஆனந்தத்தில் ஒன்றுமே தோணாது. அப்படி தான் அவர் தப்பிச்சுட்டு இருக்காரு இந்த வரைக்கும். நான் பகவானை கண்டு நான் கேட்க போகிறேன், ஏன் இப்படி என்னை சோதிக்கிறேன்னு போனால், அவர்கிட்ட போனால் சித்தம் அடங்கிடுமா, ஒன்றுமே தோணும் ஆனந்தத்தில் அப்படிங்க ஆச்சாரியன் சொல்லுவார். ஸோ எதுக்கு இந்த விளையாட்டு, எதுக்கு இந்த சம்யோகம், இந்த துஷி அந்த இந்த திரக் அண்ட் திருஷ்ய பதார்த்தம் ஏன் இப்படின்னு கேட்டால், ஸ்வரூப உபலப்தி ஹேது, அதை நல்லா பகுத்தறிந்து அதோட தன்மையை நன்றாக உணர்ந்து தானாக இருக்கிறதுக்கு தான், தன்னுடைய ஸ்வரூபத்திலே நிலைத்து இருக்கிறதுக்கு தான் இந்த விளையாட்டு. கடைசியில் எல்லாத்தோட பிரயோஜனம் என்னன்னு கேட்டால், தன்னை உணர்தல், தானாக இருத்தல். என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன், இணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன். தன்னை உணர்ந்து தானாக இருத்தல், அதுக்குத்தான் இது எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றார். ஸ்வாமி சக்தியோகோ சம்யோகா, ஸ்வசக்தி சுவாமி சக்தி. இப்போ திருக் திருஷ்ய, இதோட சம்யோகம் எதுக்குன்னு கேட்டா, ஸ்வரூப உபலப்தி ஹேத்து, தன்னை உணர்வதற்காக தான் இதெல்லாம். இவ்வளோ கூத்து அடிச்சுட்டு தன்னை உணரலைன்னா இந்த இந்த பிறப்பு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும், திருப்பி இன்னொரு பிறப்பில் திருப்பி இப்படியே உழண்டு கொண்டே இருக்க வேண்டியதான். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணா இருப்பான்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணா இருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே என்னதான் நம்ம எதைதான் நம்ம செஞ்சாலும் காரியம் என்ன, ஸ்வரூபத்தை உணர்ந்து விடுதலை பெறுறது. அதில் ஒருத்தன் கண்ணா இருந்தான்னு சொன்னான், அவன் மீண்டும் இங்கே உழல்வதில்லை. அதுக்கு தான் இது எல்லாமே, யோக சாதனை எல்லாமே அதுக்கு தான். இந்த சித்த ஏகாகிரதை எதுக்கு? விவேக கியாதி, பகுத்தறிந்து தானாக இருக்கிறதுக்காக தான் இந்த சித்த ஏகாகிரதம். இல்லாட்டி என்ன பிரயோஜனம்? சென்னை மிஷனில் எங்கள் சுவாமி ஒருத்தர் இருந்த சுவாமி புருஷோத்தமான்ஜின்னு சீனியர் மாங்க், இப்போ இல்லை, அவர் சமாதி அடைஞ்சிட்டார். அவர் ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னு கேட்டால், ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25-30 பேர் இருக்காங்க, குரூப் ஃபோட்டோ எடுக்கணும். என்ன செய்வான் ஃபோட்டோகிராஃபர், எல்லாரையும் வர சொல்லி சேரில் கொஞ்சம் பேர் உட்காத்துவான், கொஞ்சம் பேர் முட்டி போட்டு கீழே உட்காரணுமா, 10 பேர் மேலே நிற்க சொல்லுவான் இல்லையா. ஒரு 5 மினிட்ஸ் என்ன செய்வான், நீங்கள் எப்படி சைடில் வாங்கம்மா, நீ கொஞ்சம் அப்படிமா, நீ கொஞ்சம் அப்படி, ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வான் இல்லையா. இப்போ எதுக்காக?
இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு எல்லாரும் ஃப்ரேம்குள்ள வந்தோம்னா கிளிக் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான். இப்போ அந்த கிளிக்கே பண்ணாம சும்மா ஒரு 10 நிமிஷமா நீ அங்கே போ, நீ கொஞ்சம் உட்காரு, நீ என்ன சொல்லிட்டே இருந்தா வச்சுக்கோங்க, என்ன அவனுக்கு கோவம் வரும் இல்லையா? என்னடா நீ விளையாடுறியா நீன்னு சொல்லி தோணும் இல்லையா? இப்போ சப்போஸ் ஒருத்தர் அவசர கொடுக்க இருக்கான், எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாம டக்குன்னு கிளிக் பண்ணிடுறான் வச்சுக்கோமே, ஒரு சில பேர் தலை வராது, ஒரு சில பேர் உடம்பெல்லாம் வரும், அது மாதிரி ஆகிடும் இல்லையா? ரொம்ப கிறுக்குத்தனமாக ஆகிடுது. ஸோ என்ன சொல்லுவார்னா, அந்த அந்த ஃபோட்டோகிராஃப் நல்லா கரெக்டாக நான் புத்தாலியாக இருந்தாலும் எல்லாரையும் ஃபஸ்ட்டு இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், அப்புறம் கிளிக்கும் பண்ணணும். அது போல தான் மற்ற எல்லாமே என்னது, யம நியம ஆசன பிராணாயம பிரத்யாகாரம், இது எல்லாமே என்னது இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி. தபஸ்சரிய சுவாத்தியாய ஈஸ்வரம், இது எல்லாமே என்னது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். எதுக்காக? சித்திய காலம் எல்லாமே என்னது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். எதுக்காக? கடைசி கிளிக் பண்ணணும் சொல்லுவாங்க. அது போல இந்த விவேக கியாதி, இந்த இந்த புரிந்துணர்வு வரணும். நான் புருஷன் வேற, பிரகிருதி வேற, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் புருஷ ஸ்வரூபம், எதுலையும் மாறுபாடு அடையாத சுத்தமான ஸ்வரூபம், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க நிலையை அடையணும். அதுதான் வைராக்கியம். வைராகியம் அடிச்சுட்டார் பார்த்தீங்களா? அபியாசம் வைராகியம் சொல்லிட்டு வைராகியம் அதுதான் வைராகியம். இந்த உலகத்துல வயசாக வயசாக வி ஷுட் ஏஜ் கிரேஸ்ஃபுல். இப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? வானப்பிரஸ்தம் வச்சாங்க நம்மளுடைய சனாதன தர்மத்தில். எதுக்கு தெரியுமா? எல்லாம் செஞ்சாச்சு போதும், இனி விலகி இரு. அதுதான் வானப்பிரஸ்தம். கல்யாணம் முடிச்சு குழந்தையெல்லாம் பெற்று வளர்த்தாச்சு, ஆளாக்கியாச்சு, அவங்களுக்கு எல்லாம் கட்டி கொடுத்தாச்சு, குழந்தை அவங்க பேரம் பேத்து எடுத்தாச்சு. இனி நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், நீ இப்போ விலகி இரு, இனி பரம்பொருளை நாடி அதுக்கான வேலையை பார்த்துட்டு விலகி இருன்னு சொல்றதுதான் வானப்பிரஸ்தம். ஸோ வயசாக 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 கிரேஸ்ஃபுல்லி இஃப் யூ ஏஜ், விலகி இருக்க கற்றுப்போம். 70 வயசு 80 வயசுக்கு மேலே காதும் கேட்கல, கண்ணு இன்னும் போய் உலகத்திலே விளையாண்டு கொண்டு இருந்தோம்னா we are very immature. அப்போ the world will kick you. அதான் குருதேவர் சொல்வார் சுவாமி சின்மயானந்தர், kick the world out before the world kicks you out. kick the world out before the world kicks you out. என்ன அர்த்தம்? அப்பா போதும்பா, ப்ளீஸ் கிவ் us some space, நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம். குழந்தை பையன் சொல்றதுக்கு முன்னாடி you have to mind your own business. அந்த விலகி இருக்கிறது தான் வாழ்க்கையில முதிர்ச்சி, அதுதான் ஞானம். இப்போ அதான் சொல்லுது யோக சாஸ்திரம். என்ன சொல்லுது? நான் வேற, இந்த விவகாரங்கள்லாம் வேற, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு விலகி இருக்க கத்துக்கோ. அதுதான் கிளிக் பண்றதுக்கு சமானம். அந்த விலகி இருக்க தெரியாட்டி திருப்பி திருப்பி அதை போய் விழுந்துட்டே இருந்தோம்னா இந்த யோகம் படிச்சும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளோ யோகம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லை, என்ன செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடாயிரும் ஆசையருமின். ஸோ கடைசியில் எதுக்கும் எனக்கும் சம்பந்தமே விலகி இருக்கிறது தான் ஞானமும் கடைசியில் முடிக்கிறார். அதுக்காக தான் இந்த கூத்து, இந்த நாடகம் எல்லாமே. அனாதி காலம் தொட்டு நம்மளுடைய மகாத்மாக்கள் எதுன்னு சொல்லிட்டு வராங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், இதெல்லாம் என்ன? சரி, ஞானத்தை பெற்றுக்கொள், அதுக்கப்புறம் உலக விவகாரங்களில் ஈடுபடு, தப்பு கிடையாது. ஆனால் இதெல்லாம் எதுக்காக? உணர்ந்து, விஷயங்களை உணர்ந்து, இதில் சாரம் இல்லைன்னு உணர்ந்து வானப்பிரஸ்தம் விலகி இருக்க கற்றுக்கோ. ஆண்டவனை நாடு, அவனையே தியானம் பண்ணி சந்நியாசம், எல்லாவற்றையும் விட்டொழித்து விட்டு அவனை அடைதல். இப்படிதான் நமக்கு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. நம்ம இதை உணராம எப்ப பாரு அந்த மொபைல்லே இருக்கும். யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, எப்ப பாரு மொபைலே நோண்டிட்டு இருக்காங்க. இல்ல, அவங்களால கொஞ்சம் படிக்கணும், கேரியர் இருக்கு, அங்க போகணும் இங்க போகணும். 70 வயசு 80 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் ரொம்ப அநியாயமா கெட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு வேலையும் கிடையாது, எந்தெந்த பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாது. எப்போ பாரு வாட்ஸ்அப்பு, இல்லாட்டி யூடியூப், இல்லாட்டி ஏதோ ஒரு கழுத குதிரை, அது மாத்திரம் என்ன மெசேஜ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணும், ஃபார்வர்ட் பண்ணும். எதுவும் பார்க்கறது கூட கிடையாது. 100 குரூப்ல இருக்கிறது எல்லா குரூப்பும் அனுப்பும், தாராளம் வாரம் காசா பண்ணணும். அவங்களுக்கு 100 குரூப்ல இருந்து வரும், எல்லா மெசேஜ் வரும். இப்படி வாழ்க்கை போயிடும். ஸோ இப்படி வாழ்ந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதனாலதான் என்ன சொல்றாரு, இந்த ஸ்வரூப உபலப்தி, இந்த ஸ்வரூபத்தை உணர்றது, புருஷன் யாரு, நான் வேற அப்படின்னு உணர்ந்து அதுவாக இருத்தலுக்கு தான் இந்த இவ்வளவு கூத்தும். அப்படி இருக்க விடாம எது இந்த சம்யோகத்தை உண்டு பண்ணுது?
இந்த புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் வித்தியாசம் தெரியாம, அதாவது எனக்கும் இந்த மனபுத்திக்கும் வித்தியாசம் தெரியாம அந்த மனதை உருவாக உணர்வை என்னுடைய உணர்வு நான் ஏன் குதிக்கிறேன், அதுல ஏற்படுற இன்பதுமே என்னுடையது நான் ஏன் குதிக்கிறேன், வெற்றி தோல்வி என்னுடையது நான் ஏன் குதிக்கிறேன், இந்த சம்யோகம் ஏன் உண்டாச்சு, என்ன காரணம், அதுங்களுக்கு அடுத்த சூத்திர சொல்றாரு. தஸ்ய ஹேதுஹு 24வது சூத்திரம். தஸ்ய ஹேதுஹு அவித்யா. தஸ்ய ஹேதுஹு அவித்யா. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த சம்யோகம் ஏன் உண்டாச்சு? இந்த புருஷனுக்கு ஏன் தன்னுடைய நிலைமை விளங்கல? ஏன் இந்த பிரகிருதியை உரண்டடிச்சுட்டே இருக்கான்? தன்னுடைய உடல் மன புத்தி நினைச்சு கொண்டு ஏன் அதிலேயே உரண்டு கொண்டு இருக்கான்? என்ன காரணம்? அவித்யா, அஜ்ஞானம் தான் காரணம். என்னது அஜ்ஞானம்னா, தன்னுடைய உண்மையான தன்மை தெரியல அவனுக்கு, அதான் அஜ்ஞானம். தன்னுடைய உண்மையான தன்மை தெரியல அவனுக்கு. தெரியலன்னு தப்பா உணர்ந்திருக்கான், அதை தவறாக உணர்ந்திருக்கான், அறகுறையா உணர்ந்திருக்கான். தன்னோட உண்மையான சொரூபம் அவனுக்கு தெரியல, அதுதான் அவித்யா, அஜ்ஞானம். அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த சம்சாரம் இந்த உழண்டு கொண்டே இருக்கிறது காரணம் என்ன? அவித்யா. இப்போ நம்முடைய உண்மையான தன்மை என்னன்னு தெரியாதனால அதான் பகவான் ரமண மகர்ஷி திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் யாருன்னு விசாரிங்கிறார். பாருங்க, பகவான் ரமண மகர்ஷி என்ன போய் கேட்டாலும், நான் இவ்வளோ சஃபர் பண்றேனே என்ன செய்யுது கேட்டா, யார் சஃபர் பண்றா பாரு, எனக்கு ரொம்ப கோபம் வருது, இல்லை ரொம்ப ஆசை உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கு, யாருக்கு இதெல்லாம் இருக்குன்னு பாரு. இப்போ நான் யாருன்னு விசாரிக்க சொல்றாரு திரும்ப திரும்ப. என்னத்தோ நான் யாருன்னு விளங்காதனால்தான் நாம இந்த உடல் மனதோட இந்த பிரகிருதியோட சம்பந்தப்பட்டு எப்பப்பா உணர்ந்து கொண்டு இருக்கோம். என்னுடைய உண்மையான தன்மையை விளங்கிடுச்சுன்னா, இது எதுலையுமே பந்தப்படாத, மாறுபாடு அடையாத அந்த சுத்தமான ஸ்வரூபம் என்று சொல் விளங்கிடுச்சுன்னா ஒரு துன்பமும் கிடையாது. அதனால திரும்ப திரும்ப நான் யாருன்னு விசாரிங்கிறார். ஏன்னா நான் யாருன்னு விளக்கம் இல்லை, நமக்கு தவறா விளங்கி இருக்கும் எல்லாத்தையும். எது துன்பத்தை கொடுக்குதோ அதான் இன்பம் நினைச்சு விடணும், அது மேல போய். எது அசாஸ்வதமோ அது சாஸ்வதம் நினைக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரியுது. நம்ம உலகத்தை பார்த்துட்டே இருக்கோம், சுத்தி நமக்கு தெரியுது எல்லாம். நம்ம சுத்தி எல்லாம் இழந்து போயிட்டே இருக்காங்க. எவ்வளவோ வியாதி வெக்க இருக்கு, எவ்வளவோ மன கஷ்டங்கள் இருக்கு, எல்லாம் தெரியுது. இருந்தாலும் புத்தியே வரமாட்டேங்குது. எல்லாம் அசாஸ்வதமா இருந்தாலும் நம்ம சாஸ்வதம் பிடிச்சுக்கிறோம். எல்லாம் துக்கத்தை கொடுத்தாலும் ஏதோ இன்பம் இருக்குன்னு மேல மேல விளரும். இதுதான் அஜ்ஞானம். அதான சொன்னார் முதல்ல, அஜ்ஞானத்துக்கு விளக்கமே அதான், அவித்யாவுக்கு விளக்கமே அதான் சொன்னார். நம்ம உண்மையான தன்மை புரியாததுனாலதான் இந்த சம்யோகம், இந்த புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் சம்பந்தம் இல்லை, வித்தியாசம் தெரியாம நம்ம போய் உழல்றது. அப்போ இதில் விடுதலை அடையணும், என்ன செய்யணும்? ஞானம் பெறணும், அவித்யா விலகணும். என்ன ஞானம் பெறணும்? என்னுடைய உண்மையான சொரூபம் என்ன, புருஷன் யாரு அப்படின்னு விளங்கணும். புருஷன் யாரும் விளங்கி பிரகிருதிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு உணர்ந்து அவன் பழுதை உரண்டை அடிக்காம விட்டுட்டான்னா, சாட்சி மாத்திரமா இருக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் கைவல்யம், அதுக்கு பேர் தான் முக்தி நிலை. அதான் அடுத்த செய்தி சொல்ல போற. அடுத்த சூத்திரத்துல என்ன சொல்ல போற? 25வது சூத்திரம். தத் அபாவாத் சம்யோக அபாவஹ ஹானம் தத்ருஷேஹே கைவல்யம் தத் அபாவாத் சம்யோக அபாவஹ ஹானம் தத்ருஷேஹே கைவல்யம். தத் அபாவாத் தான் அந்த அஜ்ஞானத்தை, தத்துங்கிறது அஜ்ஞானத்தை குறிக்கிறது. ஏன்னா போன சுத்த அஜ்ஞானத்தை தான் பார்த்தோம். தத் அபாவம் அது அஜ்ஞானம் இல்லாத இடத்திலே, அது அழிந்து போன இடத்திலே, சரியான ஞானம் நமக்கு கிடைத்த இடத்திலே. ஏன் நம்ம குருநாதர் அவ்வளவு கொண்டாடுறோம்னு கேட்டா, இந்த ஞானத்தை அவர் தான் கொடுக்கிறார். அஜ்ஞான இருள நம்ம மூழ்கி தவிச்சிட்டு இருக்கும் போது சரியான ஞானத்தை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறார், கொடுக்கிறார். இப்போ ஒரு குகை ரொம்ப இருட்டா இருக்கு, எவ்வளவோ காலம், ஆனா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருட்டாவே இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இருட்டை போக்குறதுக்கு தொடப்பத்தை எடுத்து பெருக்கணும். தொடப்பத்தை எடுத்து பெருக்கணும், இருள் போயிடுமா? 1000 வருஷத்துக்கு இருள்பா, எவ்வளோ வருஷத்து இருள்னா இருக்கட்டுமே, ஒரு தீபத்தை கொண்டு வந்தா இருள் ஓடி போயிடும். ஒரு தீபத்தை கொண்டு வந்தா எவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷம் இருளா இருந்தாலும் ஓடி போயிடும்.
அதுபோல இந்த அஜ்ஞானம் எவ்வளவோ அனாதி காலம் தொட்டு நம்மகிட்ட இருக்குங்கிறாங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம், சரியான ஞான தீபத்தை இதயத்தில் ஏற்றுனோம்னா போதும். அஜ்ஞானங்களை அந்த ஞான தீபத்தை ஏற்றுறவரும் குருநாதர். ஸோ என்ன சொல்கிறார் குருநாதர், நீ எதுக்குப்பா இவ்வளோ சங்கடப்படுற, நீ உனக்கு ஒரு குறைவும் இல்லை, நீ பூரணன், நீ உன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னா நீ பூரண ஸ்வரூபன், எல்லையில்லாத ஆனந்த ஸ்வரூபன், அழிவில்லாத ஸ்வரூபம், நீதான் புருஷ தத்துவம். இந்த பிரகிருதிக்கு உனக்கு ஏன் சம்பந்தமே கிடையாது, நீ ஏன் உலக, நீ விலகி இருக்க கற்றுக்கோ, உள்ளே பிளத்துக்கொள்னா ஊன்றி இருக்க கற்றுக்கொள் அப்படின்னு நமக்கு நல்லதை உணர்த்துறார். அப்போ தத் அபாவாத், அந்த அஜ்ஞானம் விலகுச்சுன்னு சொன்னா, எது நம்முடைய உண்மையான சொரூபம் என்னங்கிற அஜ்ஞானம் விலகுச்சுன்னு சொன்னா, சம்யோக அபாவகா, அந்த சம்யோகம் அபாவகா அது இல்லாம போயிடும், அது நஷ்டம் அடைஞ்சது சொன்னா ஹானம் தத் திருஷேகே கைவல்யம், அதுதான் திருஷேகே இந்த பார்ப்பனாக என்னுடைய கைவல்ய நிலை, மோட்ச நிலை. ஸோ முதல் சூத்திரத்தை என்ன சொன்னார், இந்த சம்யோகம் ஏன் உண்டாச்சு அப்படின்னு கேட்டா அஜ்ஞானத்தினால தான் உண்டாச்சு. இந்த உழற்சி, இந்த சம்சாரம் எதுனா வச்சு அஜ்ஞானத்தில் உண்டாச்சு. அப்போ தீர்வு என்ன, சரியான ஞானம். இப்போ ஆதிசங்கர் பகவத்கீதை தான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளோ வேணா தான தர்மம் பண்ணு, எவ்வளோ வேணா விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணு, எவ்வளோ வேணா தீர்த்த யாத்திரை பண்ணு, என்ன பண்ணாலும் கடைசியில் சரியான ஞானம் கிடைக்காட்டி எந்த புண்ணியம் இல்லைங்கிறது. என்ன அர்த்தம், அஜ்ஞானம் தான் தோஷங்கிறதுனால அதை நீக்கிறதுக்கு ஞானம் தான் அதுக்கான மருந்து. ஸோ சரியான ஞானம் ஏற்பட்டு அஜ்ஞானம் விலகிடுச்சுன்னு சொன்னா, இந்த புருஷனுக்கும் இந்த பிரகிருதிக்குள்ள சம்யோகம், இந்த திருக்குக்கும் திருஷி பதார்த்தக்குள்ள சம்யோகம் விலகிடும். விலகியாச்சுன்னா அதுதான் திருஷேகே கைவல்யம், அதுதான் கைவல்ய நிலை. அந்த கைவல்ய நிலை இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம், குறிக்கோள். அப்போ நம்முடைய உண்மையான விளங்கிச்சு ஆனந்த, எல்லையில்லாத ஆனந்த ஸ்வரூபம். அப்போ நம்ம அந்த அற்பமான விஷயங்கள் நாட மாட்டோம். அப்போ ஆசை அற்று போயிடும். ஒரு அறுசுவை வேணா விருந்து, நல்ல விருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, நல்லா சாப்பிட்டீங்க, மூக்கு பிடிக்க சாப்பிட்டீங்க, கடைசி டெசர்ட் ஜிலேபி அது இதுன்னு போட்டு எல்லாம் சாப்பிட்டீங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு, இல்லை இல்லை இது ஸ்பெஷல் ஒரு ஹல்வா கொண்டு வந்துருக்கீங்க சாப்பிடுங்கிறார். ஐயோ வேண்டாம்ப்பா அப்படிங்கிறீங்க. ஏன் இதை சாப்பிட, ஐயோ முடியாது, ஏன் ஜாங்கிரி எடுத்து காமிக்கிறீங்க, இது வரைக்கும் இருக்கு, சாப்பிட்டு மூக்கு வரைக்கும் இருக்கு, நீ சாப்பிட்டா எல்லாம் வந்து எடுத்துக்கோ. ஸோ அப்படி நிறைவாக ஃபீல் பண்ணும்போது வேறு எதுவுமே வேணான்னு தோணும் இல்லையா, அந்த புருஷத்தை உணர்ந்துட்டா அது அப்படி எல்லை இல்லாத ஆனந்தம். இப்போ எதையுமே மனசு நாடாது, மனசு எதையுமே நாட்டு, அதான் ஆசையற்ற நிலை. ஆசை அற்று போச்சுன்னா மீண்டும் பிறந்து வர்றது கிடையாது, மீண்டும் பிறப்பு கிடையாது, அதான் மோட்சம் இல்லை. ஆசை இருக்கிற வரைக்கும் மீண்டும் வந்து பிறப்பு, இதில் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. சரி, யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அனைத்திற்கும் ஆசைப்படும், எல்லாத்தையும் அனுபவம் யார் வேணா சொல்லலாம். ஆனால் என்னன்னு கேட்டால் ஆசை அற்று போகிற நிலை தான் ஆனந்த நிலை, அதுதான் உயர்ந்த மோட்ச நிலை. இது எல்லா ஞானிகளும் சொல்லிட்டாங்க. தியாகே நைக்கே அமிர்தத்துவமானு உபனிஷத்து சொல்லுது, தியாகத்தினால அந்த அமிர்த நிலை அடையலாமே ஒழிய போகத்தினால கிடையாதுன்னு சொல்லுது. ஸோ அந்த உயர்ந்த நிலை போனால் எந்த ஆசையும் இல்லாத நிலை. சுவாமி அப்போ நாங்கள் நினைக்கல எங்களுக்குலாம் கிடைக்கும், எங்களுக்கு 1000 ஆசை இருக்கும். அது ஏன்னா அவங்க உண்மையான தன்மை உங்களுக்கு புரியாததுனால. நீங்க பூர்ண ஞான ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் விளங்கிடுச்சுன்னா அப்புறம் ஆசைகள் ஏன் வருது, அது விளங்காதனாலதான் இந்த ஆசைகள் வந்து நம்மளுக்கு இவ்வளோ அநியாயத்துக்கு ஆட்டுவிக்கும். அப்போ விளங்கிக்கணும், என்ன செய்யணும், சரியான ஞானம், அதுக்கான விவேகம், வைராக்கியம், அபியாசம், ஈஸ்வர பிரணிதானம், இதெல்லாம் செஞ்சோம்னா அந்த ஞானம் உண்டாகும். அதான் விவேக கியாத்தின்னு சொல்றாங்க திரும்ப திரும்ப. அடுத்த சூத்திரத்தை சொல்ல போறார். கியாத்தி, விவேக கியாத்தின்னா பகுத்தறிவுனால பகுத்து அறியணும், நான் யாரு, இந்த உலகம் எத்தகையது, இதுல என்ன இருக்கு, இந்த அனுபவங்களை நாமளே ஆராய்ச்சி பண்ணணும். சரி, உபனிஷத்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஒருத்தர் யார் சிறந்த அறிவாளின்னு கேட்டா தன்னுடைய அனுபவத்தையே ஆராய்ந்து
அதிலிருந்து படிக்கணும், அதிலிருந்து நம்ம விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் எங்கள் ஆச்சார்ஜி இப்போலாம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு, லேர்ன் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ், லேர்ன் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ். தட் இஸ் த வே டு லிவ் இன் மெடிடேஷன். எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ லேர்னிங். லேர்ன் சொல்லிட்டே இருக்காரு. லேர்ன் ஃப்ரம் ஆல் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ். நமக்கு எவ்வளோதான் அனுபவம் உண்டானாலும் நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை சரியாக உணர்ந்துக்கிறதுக்கோ நம்ம ரெடியாக இல்லை. அதெல்லாம் சரியாக போயிடும், முட்டாள்தனமாக போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரி வந்துடும், எல்லாம் சரி. என்ன சரி வந்துடும்? சரியான விளக்கம் இல்லை நமக்கு. அதுதான் இங்கே சொல்றார். அதுதான் கைவல்யம். அந்த அஜ்ஞானம் விலகி, அந்த புருஷனுக்கு பிரகதிக்குள்ள திருக்குக்கு துஷ்யத்துக்குள்ள சம்யோகம் விலகிடுச்சுன்னா, இல்லாமல் போயிடுச்சுன்னா, அப்போதான் அதான் விடுதலை. ஹிருதய கிரந்தி பேதம்னு சொல்லுவாங்க வேதாந்த சாஸ்திரத்தில். இதயத்தில் முடிச்சு விழுந்திருக்கான். என்னன்னா, இந்த உடலையும் ஆன்மாவையும் தப்பா ஒன்னா சேர்த்து முடிச்சு போட்டு வச்சிருக்கோம். நான் தான் இந்த உடல். அந்த முடிச்சு அவிழ்ந்து போச்சுன்னா, உடல் வேற, மனம் வேற, நான் வேற. அந்த முடிச்சு அவிழ்ந்த இதான் சம்யோகம் விலகிறதுன்னு அர்த்தம். அவிழ்ந்து போச்சுன்னா, என்னுடைய உண்மையான சூழல் விளங்குச்சுன்னா, அதுதான் உண்மையான கைவல்ய நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன வழி? 26 சூத்திரத்தை சொல்றார். பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் சொல்றார். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, விவேக க்யாதிஹி அவிப்ளவா ஹான உபாயஹ. விவேக க்யாதிஹி அவிப்ளவா ஹான உபாயஹ. ஹானன்னு சொன்னா, இந்த புருஷனுக்கும் பிரகிருதிக்கும், இந்த திருக்குக்கும் திருஷ்ய பதார்த்தத்துக்கும் உள்ள சம்யோகம் இருக்கு இல்லையா, அது ஹானம். அது நாசமாகணும். ஹானமா உபாயம் என்ன, அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டா, விவேக க்யாதிஹி, சரியான விவேகம். இந்த புருஷன் யாரு, இந்த பிரகிருதி எத்தகையது, அதான் முதல்ல சொன்னார். திருஷ்ய பதார்த்தம் என்ன, திருக்கு யாருன்னு சொன்னார் இல்லையா. திருஷ்ய பதார்த்தம் என்னன்னு கேட்டால் இந்த பஞ்சமகாபூதங்கள், அதுல ஏற்படுற அந்த அனுபவங்கள், அதுக்கு உண்டான இந்த கருவி கரணாதிகள், இது எல்லாம் திருஷ்ய பதார்த்தம்னு சொன்னார். அப்போ எவன் ஒருவன் இதன் ஊடாக பார்த்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் தான் திருக்கு புருஷன் சொன்னார் இல்லையா. இதுதான் விவேகம். இப்படி பிரிச்சு அறியணும். அப்போ நான் யாரு, என்னுடைய உண்மையான சொரூபம் எத்தகையது, எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், இதை அறிந்து, ஸோ இதுதான் திருக், இதெல்லாம் பார்க்கப்படும் பொருள். இதெல்லாம் நான் இத்தி வேதாந்த சாஸ்திரம் நான் இத்தி, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. விளக்கி இத்தின்னு அர்த்தம். ஓ, இதுதான் என்னுடைய சொரூபம் இப்படின்னு உணர்றதுக்கு தான் விவேக க்யாதின்னு சொல்றாரு. பகுத்து அறிய, இதுதான் பகுத்து அறியறது. இப்போ 2 விஷயம் தான் பகுத்து அறிய முடியும் இல்லையா. ஒரே விஷயம் தான் பகுத்தறிய ஒன்றும் இல்லை. இப்போ 2 விஷயம் இருக்கு. நான் ஒருத்தன் இருக்கேன், புருஷன். இன்னொன்று பிரகிருதி, இந்த உலக அனுபவங்கள் எல்லாம். இதுல உழண்டு கொண்டே இருக்கேன். அப்போ அது வேற, நான் வேற, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் ஆனந்த ஸ்வரூபன், எல்லை இல்லாத ஆனந்த ஸ்வரூபம் உணர்றது. இதுக்கு பேர் தான் விவேக க்யாதி. அது என்ன சொல்றாரு? அவிப்ளவா. இது ரொம்ப முக்கியம். அன்இன்டரப்டட். என்னத்தோம் ஆடிக்கொன்னா அமாவாசை கொண்டா உட்காந்து தியானம் பண்ணி நான் வேற இது வேறன்னு சொல்லிட்டா பிரயோஜனம் இல்லை. அனவரதம் எப்பொழுதும் அந்த பிரஜையோட, அந்த ஒரு உணர்வோடு இருக்கணும். வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் நமக்கு ஒரு என்ன சொல்றது, சாவதானிக்கா நாம் சாதனாக. அகண்டானந்த மகாராஜன் ஒரு பெரிய ஞானி, வடநாட்டில் வாழ்ந்தவர். அவர் சொல்லுவாராம், என்ன தெரியுமா உண்மையான ஆன்மீக சாதனை? சாவதானிக்கா நாம் சாதனாக. சாவதான் அர்த்தம் ஜாகிரதை. சாவதான ஜாகிரதை அர்த்தம். ஜாகிரதையா இருக்கிறது தான் சாதனை, ஆன்மீக சாதனை. என்ன ஜாகிரதையா இருக்கிறது? நான் யாரு அப்படின்னு உணர்வு. இது என்னது, நான் ஏன் இதில் உணர்றேன், எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், நான் வேற, விழக்கூடாது இப்படிங்கிற ஜாகிரதை உணர்வோடு, அவேர்னஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இப்படி ஒரு புரிந்துணர்வோடு வாழ்வதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அதான் அவிப்ளவான்னு சொல்லிட்டார். அன்இன்டரப்டட். அதான் எங்கள் ஆச்சாரிய திரும்பி சொல்லுவார்,
மெடிடேஷன் தியானம்னா ஒரு half an hour உட்காந்துட்டு half an hour of meditation and 23.5 hours of frustration. அது கிடையாது தியானம். 24/7 லிவிங் இன் மெடிடேஷன். இப்போலாம் எங்கள் ஆச்சாரிய என்ன செய்வார்னா காலைல 6 to 7 to 8 ஒரு கிளாஸ் வைப்பார், மெடிடேஷன் கிளாஸ். அதில் என்ன பேசுகிறாருன்னா ஏன் தியானம் பண்ணக்கூடாது, நம்ம பண்ணுற தியானம் எவ்வளோ அபத்தமானதுங்கிறது அழகாக சொல்கிறார். ஏன் தியானம் இன்னொருத்தன்னு கேட்டால், நம்ம நினைக்கிறோம் என்ன தியானம் நினைக்கிறோமோ அது ஏன் அபத்தமாக, அப்படி கிடையாது தியானங்கிறது. ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் நீ தியான நிலையில் இருக்கணும், அதுதான் உண்மையான தியானம் சொல்லி அது என்ன எப்படி அதில் இருக்க முடியுங்கிறது அழகாக எடுத்து சொல்கிறேன். இந்த முறை நான் போயிருந்தேன் பெங்களூருக்கு, போன வாரம் அங்கே தான் இருந்தேன், நான் சுவாமிஜியோடு இருந்தேன். ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னார், எப்படி 24 மணி நேரம் தியான நிலையில் இருக்குது, அந்த நிலை நழுவாமல் எப்படி இருக்குங்கிறது அப்படி ஒரு 3/4 மணி நேரத்தில் அவ்வளோ அழகாக சொல்லிட்டார். ஸோ தியானங்கிறது ஒரு 1/2 மணி நேரம் ஏதோ உட்காந்துட்டு அப்போ என்ன வேணா செய்வேன், அது சரி வராது. ஸோ அவிப்ளவான எடுத்தோன்னு கேட்டா அனவரதம் அப்படின்னு எவ்ரி மொமெண்ட் அந்த புத்தியோட அந்த விவேகத்தோட வைராகியத்தோட அந்த உணர்வோட வாழப்படும். அதுக்கு என்னது ரொம்ப முக்கியம், கைவிலை நுழையத்தில் கேட்கலாம் அந்த மாணவன், இந்த சமாதியில் எப்படி கைகூடி எப்பயும் இருக்கிறது, இந்த மனம் ரொம்ப சஞ்சலமாக இருக்கே, ரொம்ப பாடாப்படுத்துதே, என்ன செய்யறதுன்னு கேட்கலாம். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, சொல்றார் தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் நீக்கிட்டு சத்துவத்தை வளர்த்துக்கோ. சத்துவத்தில் பொருந்தி இருக்க தான் அந்த உணர்வோடு இருக்க முடியும். இந்த ரஜோகுணம் என்ன செய்ய தெரியுமா, எப்ப பாரு நம்மளை ஆட்டி படைச்சு, எப்ப பாரு ஏதோ ஒரு செயல்பாட்டிலேயே நம்மளை உழல வச்சுட்டே இருக்கு. நான் என்னுடையதுன்னு அலைய வச்சு. தமோகுணம் ஒண்ணுமே விளங்கல, தூங்க மூஞ்சி மாதிரி ஒண்ணுமே விளங்கல, எதுலேயுமே பிரவருத்தி இல்லாம சுவாரஸ்யமே இல்லாம வாழ்க்கை, இது தமோகுணம். ஸோ இந்த தமோகுணத்தையும் ரஜோகுணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி சத்துவத்தை வளர்த்துக்கோ. சத்துவத்தை வளர்த்துக்கனாலும் தத்துவம் தான் பிரகாசம், ஞானம் பிரகாசம் சத்துவம். ஸோ சத்துவத்தை வளர்த்துக்க என்ன ஆகும்னு கேட்டா ஒவ்வொரு மொமெண்ட்டும் யூ வில் பி அவேக் அவேர். பாருங்களேன், இப்போ நம்முடைய சனாதன தர்மத்தில் 7 வயசுலேயே ஒரு பையனுக்கு உபநயனம் சொல்லி பூனல் போட்டு காயத்ரி மந்திர உபதேசம் கொடுக்குறாங்க, பிரம்மோபதேசம் சொல்லிட்டு. இந்த காயத்ரி மந்திரம் என்ன சொல்லுன்னு கேட்டால் அதோடைய சாரம் என்னன்னு கேட்டால் தியோ யோன பிரச்சோதயா. தீனா புத்தி, என்னுடைய புத்தியை பிரகாசம் அடைய செய்வாயாக, இதுதான் அதோடைய விளக்கமே. யார்கிட்ட போய் அதை கேட்க முடியும், ஒளி மிகுந்தவன்கிட்ட தான் போய் கேட்க முடியும் இல்லையா. யார் இங்கே உண்மையிலேயே ஒளி மிகுந்தவன் உலகத்தில், சூரியன். ஸோ அந்த சூரிய பகவான்கிட்ட போய் என்ன பிரார்த்தனை பண்றோம், அந்த மந்திரம் என்ன பொருள் கேட்டா பர்கோ தேவசிய, ஒளி மிகுந்த அந்த சூரிய பகவானே தியோ யோன பிரச்சோதயாத், என்னுடைய அறிவின் ஊடாக சுடர் விடுவீராக, என்னுடைய அறிவின் ஊடாக சுடர் விடுவீராக. என்ன இல்லுமைன் மை இன்டலெக்ட். ஸோ அந்த புத்தி பிரகாசமா இருந்துச்சுன்னா, சரியான விவேகம் இருந்துச்சுன்னா, என்னுடைய ஸ்வரூபம் என்னங்கிற தெளிவு இருந்துச்சுன்னா, எனக்கும் இந்த உலக விவகாரத்துக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை, இது உழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா அதுதான் அவிப்ளவா. என்னதும் அன்இன்டரப்டடா நம்ம அந்த நிலையில இருக்கோம். இப்போ நமக்கு இப்போ இந்த நிமிஷம் இந்த சத்சங்கத்தில் இருக்கும்போது நல்ல நம்ம இன்ஸ்பயர்டா இருக்கு. ஏன் நம்ம சத்துவத்தில் இருக்கோம். இப்போ மனசெல்லாம் ஒடுங்கி புலன்கள்லாம் அங்கங்கே அலையாமல் ஓரளவு சத்துவத்தில் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன், இது உண்மையான விஷயம், தயவுசெய்து இதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். இப்போ நம்ம யூடியூப்ல ஏதோ ஒரு லெக்சர் கேட்கணும்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி நிலை நமக்கு ஏற்படாது. ஏன்னா ஒன்று பல டிஸ்ட்ராக்ஷன் நடுவில் கேட்டுட்டு இருக்கேன். ரெண்டாவது என்ன விஷயம் கேட்டால், ஒரு ஆச்சாரியருடைய குருநாதருடைய சன்னிதானத்தில் இருக்கிற பெரிய விஷயம், அந்த சந்நிதி விசேஷம் சொல்கிறான். சரி, என்னுடைய பெருமையை நான் சொல்லிக்கல, யாராக இருந்தாலும் சரி, எனக்குள்ளேயே அந்த பரமாத்மாவில் தான் பேசுகிறேன். ஸோ அந்த சந்நிதி விசேஷமா, அந்த குருநாதருடைய சந்நிதியில இருந்து புலன்கள்லாம் ஒடுங்கி மனதெல்லாம் ஒருநிலைப்பட்டு ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது, ஸ்ரத்தா பக்தியோடு கேட்கும் பொழுது, அது அப்படி ஒரு சத்துவமான விஷயம். அது உள்ளத்துல தொட வேண்டியதை தொடுவது, செய்ய வேண்டியதை செய்யும். அதனாலதான் அந்த காலத்துல அவ்வளோ பாடுபட்டு எங்கேயோ குருநாதரை நாடி போய் கால் கடியில உட்கார்ந்ததான் உபனிஷதா,
அவருக்கு அருகாமையில் கீழே உட்கார்ந்து கேட்டான். கேட்டு அதை பற்றி சிந்திச்சான். அப்புறம் அதை தியானம் பண்ணான். ஸோ அப்படி கேட்கும் பொழுது மனம் தூய்மையாக இருக்கு, சத்துவத்தோடு இருக்கிறதுனால இங்கே இருக்கும். கரெக்ட், சொல்றதுதான் கரெக்ட், சரிதான் தோணுது. இங்கே இருந்து போய் கொஞ்சம் தூரம் போனவங்க, டிராஃபிக்கில் போனவங்க போச்சு எல்லாம். ஏன்டா நடுவில் வர அவனு ஏசுறோம் இல்லையா? எல்லாரும் இந்த ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குது, அரசியல்வாதிகள் மோசம், எல்லாம் மோசம், உலகம் மோசம், எதுவுமே சரியில்லை, எல்லாம் லஞ்ச லாபம், எல்லாம் கமிஷன், அது இது என்னென்னமோ வந்துடும் தலைக்குள் இல்லையா? இப்போ வீட்டுக்கு போகணும் அதை விட மோசம். அதான் ஒருத்தர் சொன்னார், யூ கேன் ரன் த கண்ட்ரி பட் நாட் யுவர் ஃபேமிலியும். அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. என்ன ஆயிடுது, நம்மளை அறியாமையே நமக்கு ரஜஸ் அதிகமாகிடுது, லாபங்கள். நான் யாரு என்னைய சொல்ற நீ அப்படி ஆச்சு இல்லை, ஒரே தமோ குணம். ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடு அப்படி, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி. ஸோ அவிப்ளவான எப்பொழுதும் இந்த விவேக கியாதி, இந்த விவேகம் இருந்து கொண்டே இருந்துச்சுன்னா, அதான் சொன்னேன் அன்னைக்கு கூட உங்களுக்கு அந்த முண்டக உபநிஷத்தில் ஒரு காட்சி வரும். ஒரு மரத்து மேலே மேல் கிளையில் ஒரு பறவை, கீழ்கிளையில் ஒரு பறவை. கீழ்கிளையில் உள்ள பறவை எப்போ பார்த்தாலும் அந்த பழத்தை கொத்திட்டே இருக்கு. என்ன அர்த்தம்? அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். நல்லது, இது கெட்டது, எனக்கு இன்பம் துன்பம் அப்படின்னு. மேல்கிளையில் உள்ள பறவை அனஷ்னன், எதையும் சாப்பிடாமல் பார்த்து கொண்டே இருக்கு. சாட்சி மாத்திரமாக இருக்கு. ஸோ இந்த மேற்கிளையில் உள்ள பறவை தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த சாட்சி மாத்திரமாகிய பரமாத்மா. கீழ்குளையில் இருக்கிறது தான் ஜீவன். நாம் இந்த புருஷன் மயங்கி அந்த மனபுத்தியோடு ஐக்கியமாகி உழன்று கொண்டிருக்கிறதா அந்த கீழ்ப்பறவை. மேற்பறவை என்னன்னு கேட்டால், இந்த ஜீவன் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தன் புருஷத்தன்மையை உணர்ந்து சாட்சி மாத்திரமா இருக்கு. அப்படி ஒரு அழகான காட்சியாக அந்த முண்டகோபன் சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியில் என்ன சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்துக்கும் சாட்சி. சாட்சி என்ன தெரியுமா? இப்போ ஒரு கொலை ஒரு இடத்துல நடக்குது, ஒருத்தவங்க போய் இன்னொருத்தவங்க கொலை செய்யலாம். இப்போ கோர்ட்டில் யாரும் சாட்சின்னு விடுவாங்க? கொலை செஞ்சவங்க போய் சாட்சின்னு விடுவாங்களா? அவனுக்கு போய் சாட்சி ஆக முடியும்? கொலை செய்யணும் சாட்சி ஆக முடியாது. கொலை செய்யப்பட்டவன் சாட்சி ஆக முடியும்? சாட்சி ஆக முடியாது. அதை பார்த்து கொண்டிருந்தானே, அது சம்பந்தம் இல்லாமல் அவன் சாட்சி. அப்போ நம்மளுடைய உண்மையான சொல்ல என்னன்னா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் அந்த அந்த ஆன்ம சைத்தன்ய ஒளி, அந்த ஆன்ம ஒளி தான் நம்முடைய உண்மையான சொல். சாட்சி மாத்திரம். உணர்ந்து கொண்டிருக்கானே அவன் ஜீவன், அஜ்ஞானி. இந்த திருக்குக்கு திருஷ்யக்கும் வித்தியாசம் தெரியாம அதுல ஒண்ணு மண்ணாகி போய் உணர்ந்து கொண்டிருக்கு. அப்போ இப்ப என்ன செய்யணும்? அதுக்கு விவேக பழகணும். இது வேற அது வேறன்னு பழகி என்னுடைய சொரூபத்தில் இருக்கு. இதுதான் யோகத்துடைய சாரம். விவேக கியாதி, இதுதான் யோகத்தோட சாரம். பாருங்களேன், நான் அடுத்து நம்ம பார்க்க போறோம் யம நியம ஆசன பிராணாயம் பிரத்யாகலாம் பார்க்க போறோம். இப்போ யம நியமத்தை பற்றி நிறைய சொல்லப்படாது, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நான் ஏற்கனவே சொன்ன ஆசனத்தை பற்றி 2 சூத்திரம் தான் கொடுத்துருக்காரு. அப்புறம் பிராணாயாமத்தை பற்றி இவங்க சொல்லியிருக்காரு. ஏன்னா பிராணம் அடக்கினா மனசு ஒடுங்கும், அது உண்மைதான். அப்புறம் பிரத்யாகாரத்தில் நிறைய பேசுகிறார். பிரத்யாகாரம் அர்த்தம் வெளியில போற மனதை எப்படி உள்முகப்படுத்துறதுங்கிறது. அதுதான் உண்மையான யோகமே ஆரம்பிச்சு. உண்மையான யோகம் எதுக்குன்னு கேட்டா, உள்முகப்படுத்தி தாரண தியானம் தன்னோட உண்மையான புருஷத்தன்மை, புருஷன் யாரு, ஸ்வரூபம் என்னங்கிறத தியானம் பண்ணா அவருடைய விஷயம் விளங்கும். அதுக்காக எல்லாம். ஸோ இப்போ இந்த ஆசனங்கிறது வேணும், யமனியமா ஆசனம் வேணும். ஏன்னா அது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னது அதுக்கு ஃபோட்டோகிராஃபர். அது மாதிரி பிராணாயாமம் அதுதான். தாரண தியான சமாதி தான் ஆக்சுவல் கிளிக்கிங் மாதிரி. அப்பதான் அந்த புருஷ தத்துவம் விளங்கும். நம்ம 15 வயசுல ஆரம்பிச்சு 75 வயசு வரைக்கும் ஆசனம் பிராணாயாமம் உட்காந்துட்டே இருந்தோம்னா எப்ப பாரு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. இந்த போட்டோகிராஃபர் கிளிக்கே பண்ணல கடைசி வரைக்கும். இப்போ என்ன பிரயோஜனம்? போட்டோவும் வராது, ஒரு மண்ணும் வராது.
அடுத்த ஜென்மம் ஃபுல்லாக திருப்பி அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணிருந்தோம் வச்சுங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நாம் எழுதுற கிளிக் பண்ண போனாலும் சரியாக வராது ஃபோட்டோ. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது, ஆனால் கிளிக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஆசன பிராணாயாமம் தேவைப்படுது, அதெல்லாம் மனசை சரியாக வச்சுக்க. அப்புறம் பிரத்யாகாரம் என்ன அர்த்தம்? உள்ளே போகணும். தாரண தியான சமாதி அதெல்லாம் செஞ்சாலும் அந்த புருஷத்தன்மை விளங்கும். புருஷன் யாருங்கிறது அந்த விவேக கியாதி உண்டாகும். அப்போ தான் அந்த தன்மையில் இருக்குதான் கைவல்யம். ஸோ அதனால இந்த யோகங்கிறது இதுதான் யோகத்தோடைய அடிப்படை. விவேக கியாதி, இதை உணர்ந்து அதுவாகவே இருத்தல். சரி, அப்படி இருந்தான்னா அவனுடைய நிலைமை என்ன? இப்போ விவேக கியாதி உண்டாயிடுச்சு, தன்னுடைய புருஷ ஸ்வரூபம் விளங்கிடுச்சு, அந்த பிரஜான்னு சொல்ற அந்த உணர்வுலேயே இருக்கான்னா அவனுடைய அடையாளங்கள் என்ன, எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவன்கிட்ட வெளிப்படும் அப்படிங்கிற அடுத்த சூத்து சொல்ல போற. அதை வாசிப்போம், நாளைக்கு பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம் 27வது சூத்திரம். தஸ்ய சப்ததா பிராந்த பூமிஹி பிரஜ்ஞா தஸ்ய சப்ததா பிராந்த பூமிஹி பிரஜ்ஞா தஸ்யன்னா அப்பேற்பட்ட அந்த விவேக கியாதி எல்லாம் உண்டாகி தன் புருஷத்தன்மை உணர்ந்தான் இல்லையா, குறிப்பிட்ட ஜீவன் முக்தன் மகாயோகி, அவனுடைய பிரஜ்ஞா, அவனுடைய ஞான நிலை எப்படி இருக்கும்? பிராந்த பூமியத்துவம் பூரணமாக தன்னுள்ளே ஆழ்ந்து, எதையுமே நாடாமல் தன்னுள்ளேயே ஆழ்ந்து தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே நிலைத்திருக்கிற அவனுடைய நிலை சப்ததா 7 வகையான அடையாளங்களுடன் காணப்படும். சப்த பூமிகின்னு சொல்லுவாங்க. 7 வகையான அடையாளங்கள் காணப்படும். என்னென்ன அடையாளம்? பூரணமான அந்த நிலையில நிலைச்சிருப்பவனுடைய அடையாளங்கள், அது 7 வகையான அடையாளங்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலையில் அவன் இருப்பான். அந்த மாதிரி ஒரு பூமிநாதம் அந்த மாதிரி நிலையில் அவன் இருக்கான். அது என்னது? ஐ டெல் யூ, ஸோ பியூட்டிஃபுல். இதை நம்ம கேட்டாலே நமக்கு ஆனந்தமா இருக்கு. அந்த மாதிரி நிலையிலிருந்து எப்படி ஆனந்தமா இருக்கும்? அந்த 7 வகையான அடையாளங்கள் அந்த நிலையில ஊன்றி இருக்காங்கிறது என்னது? அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான மகா யோகி. இந்த விவேக கியாதியில தேர்ச்சி பெற்று தன்னுடைய புருஷத்தன்மையில தன்னுடைய ஸ்வரூபத்தில் நிலை நிற்பவன் அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். சரியா? நாளைக்கு அதோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அஷ்டாங்க யோகம் ஆரம்பிக்கும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, உத்தம அதிகாரிகளுக்கு சித்த ஏகாகிரதம், அப்புறம் சமாதி நிலை, சம்பிரஜாத அசம்பிரஜாத சமாதி நிலை பற்றிலாம் பேசினாங்க. மத்தியம அதிகாரிகளுக்கு என்ன செஞ்சாங்க? கிரியா யோகம்னு சொல்லிட்டு தபஸ்சரிய, அப்புறம் சுவாத்தியாய, ஈஸ்வர புனிதானம். அப்புறம் பாருங்க இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா, நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர் அதம அதிகாரி, அதை விட இன்னும் கீழே, அதுவும் முடியாது என்னால, கிரியா யோகமும் முடியாது என்னாலன்னு ரொம்ப அதம அதிகாரிகள் தான் அஷ்டாங்க யோகம். நான் சொல்லலை, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார அதெல்லாம் அதம அதிகாரிகள் தான். அதுலேயுமே முதல்ல 5 நான் சொன்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், கடைசி 3 தான் ஆக்சுவல் கிளிக்கிங். அதை நம்ம உணர்ந்துக்கணும். அதுதான் யோகத்துடைய சாரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.